அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுறது கூட ஈஸி, கேட்டுக்கிட்டு இருக்கிறது தான் கஷ்டம் இல்லை? நீங்கள் காலையிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப கடினமானது தான். ஆனால் நீங்கள் வேத வசனத்தின் மேலே உள்ள வாஞ்சையினால் நீங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறீங்க. அதனால் ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் கிருபை தருவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவர் என்னோடு பேசணும், உடைய வார்த்தை எனக்கு தரணும். ஆண்டவரே, வந்தது ஒன்றமாய் போகக்கூடாது, என்னோடு நீர் பேசும், என்னோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. வருஷங்கள் வருகிறது போகிறது, எங்கள் நாட்கள் வேகமாய் ஓடுகிறது. நாங்கள் நினைக்கிறதோட வேகமாக ஓடுகிறதுப்பா இயேசுவே. அல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் இப்போ தான் பிறக்கிறது போல இருக்குது, அடுத்த வருஷம் வருது. எங்களுடைய ஆயுசும் குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த வருடத்தில் ஆகிலும் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வருடம் என்று எங்களுக்கு தவணை கொடுத்து வருகிறீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படட்டும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த நாளிலே நம்முடைய வார்த்தையை கேட்க ஆவலாய் வந்திருக்கிறவர்கள் ஆவிக்குரிய தேவை மாத்திரமல்ல, எல்லா விதமான தேவைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த முறை நாங்கள் கேட்ட வார்த்தை எங்கள் விசுவாசத்தை தூண்டி இருக்கிறது, நாங்கள் இன்னும் தேவனண்டை கிட்டி சேர்த்திருக்கிறது என்று சொல்லும் விதத்தில் இந்த 3 நாட்களிலும் விதைக்கப்படும் வசனமாகிய விதை 30, 60, 100 பலந்தர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. சிலருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலும் இருக்கலாம். வருஷந்தோறும் இப்படி ஒரு கூட்டம் நமக்கு வைப்பாங்க, பொங்கல் ஹாலிடேஸ், அதில் நம்ம என்ன செய்கிறோம், வந்திருக்கிறோம் அப்படின்னு சிலர் வந்திருக்கலாம். ஆனாலும் திரும்ப திரும்ப வசனத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு மாற்றத்தை தருகிறார். நாங்கள் எங்கள் சர்ச் ஆஃபீஸில் ஒரு நாள் உட்கார்ந்துருந்தேன். ஒரு வயதான பெரியவர் வந்தார். வந்து அவர் ரொம்ப கோபமாக வந்தார். அவர் எங்கள் சபைக்கு வர்றவரில் அவருடைய 2 வயது முதிர்ந்த ஒரு 40 வயசு 45 வயசு பெண் பிள்ளைகள் அவருக்கு பிள்ளைகளாக இருந்தாங்க. அவங்க பிள்ளைகள், அதாவது அந்த பெரியவருடைய பிள்ளைகள் 2 பேரும் சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஃபஸ்ட்டு ஜெனரேஷன், அதாவது வேறு மார்க்கங்கள்லேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க தான். ரொம்ப வேதத்தெல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது, ஆனாலும் ஓரளவுக்கு வாஞ்சையோடு வருவாங்க. ஊழியம்லாம் செய்கிறதுக்கு கூட கூப்பிட்டா வருவாங்க, சுவிசேஷ ஊழியத்துக்கு. அப்படிப்பட்ட குடும்பம் தான். ஒரு நாள் அந்த பெரியவர் வந்து திடீர்னு வந்தார். நீ தான் பாஸ்டரான்னு கேட்டார். ஆமாம், நான் தான் பாஸ்டர் அப்படின்னு. கோபமானார் என்னை பார்த்து. அப்போ சொல்லிட்டு, நீ என்ன சொல்லி கொடுக்குற? என் பிள்ளைகள் இங்கே தான் வராங்க தெரியுமா, என் மகளுக்கு 2 பேர் இங்கே தான் வர்றாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்ன டோன்லாம் பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்குது போலன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்கய்யா, என்ன காரியம் சொல்லுங்க அப்படின்னு. என்ன நீ சொல்லி கொடுக்குற? உங்கள் பைபிள்லேருந்து என்னத்தை தான் சொல்லி கொடுப்ப? அவங்க வந்து என் வயசை பார்க்காம நான் அவங்கள படித்து ஆளாக்கி உருவாக்கி விட்டேன். கடைசியில் இப்போ என்னை பெரம்பு வச்சு அடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்க, கேட்டால் உன் சபைக்கு தான் வர்றோன்றாங்க. அப்போ என்னத்தை தான் நீ சொல்லி கொடுப்ப அப்படின்னு. எனக்கு ஒரு பக்கம் அவமானமாக போச்சு, ஒரு பக்கம் ரொம்ப வேதனையாயிருச்சு. என்ன ஆண்டவரே, எங்கள் சபைக்கு வர்ற ஆட்கள்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி இவ்வளோ கேவலமாக சொல்கிறாரு அப்படின்னு. என்ன சொல்லன்னு தெரில, ஆனாலும் ஒரு சின்ன ஜோம் பண்ணிவிட்டு ஆண்டவரே பதில் கொடுக்க ஞானம் தாரோம் அப்படின்னு. சரி, கோவப்படாமல் உட்காருங்கய்யா, அப்படின்னா உங்களோட நான் 2 நிமிஷம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் மனசில் உள்ள கோபங்கள் வருத்தங்கள் எல்லாம் கொட்டி முடித்தோடனே நான் சொன்னேன், எங்கள் சபைக்கு வர்றாங்க, 2 வருஷமாக வர்றாங்கன்றீங்க. 2 வருஷமாக வர்றவங்க வாழ்க்கை மாறாமல் இப்படி அசுத்தமான தூஷண வார்த்தைகள் பேசுகிறதும், பெத்த தகப்பன்னு பாராமல் வயது இப்போ காலத்தில் கை நீட்டி அடிக்கிறதும் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. முதல்ல அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாஸ்டருங்கிற முறையில் உங்கள் பிள்ளைகள் செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே கொஞ்சம் காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தார். ஆனால் ஒரு உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமான்னு. சொல்லுங்கய்யா அப்படின்னு. இந்த மாதிரி அவங்க 2 வருஷமாக எங்கள் சர்ச்சுக்கு வர்றதுனால தான் உங்களை நீங்கள் என்ன வச்சு அடித்தாங்க? நீங்கள்
ஒரு பெரம்பு வச்சு அடித்தாங்க. நீங்கள் எனக்கு ரொம்ப அசிங்கமாக வெக்கமாக இருந்தாலும் ஒரு உண்மையை சொல்கிறேன், அவங்க 2 வருஷமாக அங்கே வர்றதுனால தான் உங்களை பெரம்பு வச்சு அடித்தாங்க. ஒருவேளை வரலன்னு சொன்னால் அருவாளை வச்சு கொத்துக்கறியே போட்டிருப்பாங்க அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே அவர் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதலானார், தலை குனிஞ்சார். அப்புறம் அழுகுறாரான்னு பார்த்தா குளின்னு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு எழுமி நின்னார். நீ சொல்கிறது உண்மையா? எழுமின்னு சொன்ன, நீ சொல்கிறது உண்மை, சரி நல்லபடியாக என் பிள்ளைகளை பார்த்துக்கோன்னு போயிட்டார். கோபம்லாம் போயிடுச்சு. அது ஒரு விளையாட்டாக வேடிக்கையாக நான் எடுத்துக்கிட்டாலும் என் மனசுக்குள்ள ஒரு பாடம் என்ன, ஆண்டவர் எப்படி சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருகிறார், அவள் கொண்டு வந்த பிற்பாடு எப்படி அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் நடக்குது, அதில் யோசித்து பார்த்தேன். அன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இல்லை, உலகமும் எதிர்பார்க்கிறது, இந்த சர்ச்சுக்கு இவங்க போகிறாங்க, இவங்க வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது. சென்னையில் வில்லிவாக்கம்ன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த பகுதியில் ஒரு சபை இருக்குது. அந்த சபைக்கு போலீஸ் பைக்கில் 2 ரவுடிங்களை விரட்டிட்டு வராங்க. அந்த சபைக்கு பக்கத்தில் ரோடு வந்தோடனே இவங்க 2 பேரும் ஜம்ப் பண்ணி 2 பேரும் சர்ச்சுக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க, அந்த சபைக்குள்ளே போயிட்டாங்க. போலீஸ் நின்றுச்சு. இங்கே தான் போயிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க, இங்கே தான் போயிருக்காங்களான்னு சொல்லி. ஆமாம், இங்கே தான் போயிருக்காங்க அப்படின்ன உடனே அதில் மூத்த அதிகாரி சொன்னாராம், சரி போயிடுவோம், நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு, இங்கே வந்துட்டா அவன் மாறிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ஏரியாவில் அந்த தெரு பேரை நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுனால. அந்த தெருவில் இருந்து மாத்திரம் கிட்டத்தட்ட 40 ரவுடிங்க, மோசமான ஆட்கள், இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரட்சிக்கப்பட்டு அந்த சபைக்கு வர்றாங்க. இது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அதனால இப்போ 2 புதுசாக ஒன்று சேருது. இங்கே அவன் என்ன பண்ணிடுவான், மாறிடுவான். உலகம் எதிர்பார்க்குதுங்க, இந்த சபைக்குள்ளே வந்துட்டான், இயேசுவிடம் வந்தா வாழ்க்கை மாறும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. எங்களுக்கும் அதுதான் விருப்பம். சபைக்குள்ளே விசுவாசிகள் எத்தனை வருஷம் வந்தாலும் அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் மாறணும். சில விசுவாசிகள் அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க, வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சில விசுவாசிகள் என்னைக்கும் என்றும் 16 அப்படின்னு இருப்பாங்க. கிறிஸ்துக்குள்ளே என்னாலும் குழந்தைகளாக இருப்பாங்க, இல்லாட்டா சபைக்குள்ளே எப்படி வந்தாங்களோ வந்த மாதிரியே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நான் அதை ரொம்ப ஸ்டடி பண்ணி பார்த்தேன். ஏன் சிலர் மாத்திரம் மாறவே இல்லை அப்படின்னா, அந்த வசனங்கள் வரும் பொழுது அதை சீரியஸாக கவனிக்கிறது இல்லை. அதுக்கு தான் ஒரு ஓமை சொன்னார், வழியருகே விதைக்கப்பட்ட விதை. அது விதைக்கப்பட்ட உடனே அது பருந்து என்ன செய்யுது, பறவை தூக்கிட்டு போயிடுது. சிலருக்கு வசனம் விதைக்கப்படும் பொழுதே புரியாதனால உள்ளேயும் போகாது, அது ஈஸியாக பிசாசை எடுத்துருவான். சிலருக்கு புரியும், உள்ளே போகும், தீர்மானம் எடுக்கிற நேரம் வரும்போது அது இன்னொரு நாள் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு பாறையில் விழுந்த நிலம் போல் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்றைக்கி நல்லா தான் இருக்குது, கேட்குறது நல்லா தான் இருக்குது, ஆனால் இது நடைமுறை கொண்டு வரதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு சரி கொஞ்ச நாள் கழித்து தான் பார்த்துக்கலாமே, நாளை அப்படின்றது அதான் கற்பாறை மேலே விழுந்த விதையாக போயிடுது. ஆனால் சில விதைகள் என்ன செய்யுது, வளருது, வேகமாக வளருது, மாற்றங்கள் வருது, தொடர் துன்பம், தொடர் சோதனை அப்படி வருது. எங்கள் சபையில் நான் ஒரு சகோதரியை பார்த்துருக்கேன். அவங்க கணவன் 18 வருஷம் குடிகாரன். நாங்கள் அவரை சந்திக்கணும்னு வீட்டுக்கு போவோம், நானும் என் மனைவியும். நாங்கள் வர்றது தெரிஞ்சோன்னே போயிடுவார். அப்போ அந்த குடிகார அந்த கணவன் அந்த சகோதரன்னு அவருடைய அம்மா எங்கள் சபைக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. உங்கள் பையனை போதை இல்லாத நேரத்தில் பார்த்து பேசி ஜோமுன்னு நாங்கள் விரும்புகிறோம், எப்போ வரலாம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, காலையில் 5 மணிக்கு வந்தால் அப்போ தான் எழும்பி இருப்பான், அப்போ பிடிச்சிடலாம், நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருப்பான், அப்போ பேசலான்னாங்க. நானும் என் மனைவியும் ஒரு நாள் 5 மணிக்கு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு அவங்க வீட்டு முன்னால் போய் நிப்பாட்டின உடனே அவர் அங்கே உள்ளே பார்த்த உடனே அவங்க மனைவி பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு, எம்மா ஓடிவா, உங்கள் பாஸ்டர் வந்திருக்கிறாரு அப்படின்னாரு. சரி பரவாயில்லையே, வரவேற்பு பலமாக இருக்குது, சந்தோஷமாக போனால் அவர் சட்டை போடாமல் இருந்தார், வேகமாக சட்டைலாம் போட்டுட்டு அம்மா பாஸ்டர் வந்திருக்காரு, உட்கார வச்சு காப்பி கொடு அப்படின்னு வர ஸ்பீடில் வெளியே போயிட்டார். அப்படி போகும்போதே அவருடைய ஸ்மெல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் குடிச்சிருப்பார் போல்.
அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான 18 வருஷ குடியார கணவன். அவருடைய குடிச்சிட்டு அவருடைய ஒரு கெட்ட குணம் மனைவியை அடிக்கிறது எப்படி துன்புறுத்துவார்னா, சிகரெட்டு குடிச்சிட்டு அவங்க காலை காமிக்க சொல்லுவார். அதில் தான் அந்த இதை தட்டி விடுவார், சாம்பலை. அது எப்படி சுடும் இல்லை, அப்போது அது ஆன்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஆன்னு சொன்னால் பலார்னு அறை. அவ்வளோ கொடூரமான ஒரு கல் நெஞ்சக்காரனா அந்த சகோதரன் இருந்திருக்கிறார். 18 வருஷம் ஆண்டவருடைய கிருபினால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவரை தொட்டார். அப்படி வாழ்க்கை மாறிச்சு. இதுக்கு இடையில் அவங்க எங்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, நான் வர்றேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் ஊழியம் செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், பதில் கொடுக்குறாரு மற்றவங்களுக்கு, என் வாழ்க்கையில் மட்டும் இந்த பிரச்சனை போக மாட்டேங்குது. நான் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இயேசு தான் நல்லவர், இயேசு தான் ஆண்டவர் அப்படின்னு சொன்னால், உனக்கே உதவி செய்யாத ஒரு ஆண்டவர் எனக்கு எப்படி உதவி செய்வார்னு கேட்குறாங்க பாஸ்டர், என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணி. கடைசியில் அவங்களுடைய இதை பார்த்தீங்கன்னா, அடுத்து பையன் வரான், பையன் அவங்க அப்பா மாதிரியே ஃபாலோ பண்ணுறான். அப்படி வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் கவலை. எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க என்னெல்லாமோ விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து பார்த்தோம். அந்த கணவன் மேலே உள்ள அன்பினால், மகன் மேலே உள்ள அன்பினால் பாடுகளை சகித்தாங்களே ஒழிய, நல்ல மனைவியாக நல்ல தாயாக இருந்துக்கிட்டாங்களே ஒழிய, அவங்க விசுவாசத்தில் ஜெயிச்சு அவங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தி பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாதபடியே இருந்தாங்க. இப்படி எங்கள் சபையிலையும் பார்க்குறேன், வெளியிலையும் பார்க்குறேன். விசுவாசத்தில் வளராமல் குழந்தைகளாக இல்லாவிட்டால் அப்படியே என்றும் ஒரே நிலையில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு அடிப்படை காரணம், வசனம் விதைக்கப்படும் பொழுது அதை கேட்கறது ரொம்ப கவனமாக நம்ம கேட்க வேண்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதை தான் 30, 60, 100 பதில் கொடுக்கும். நல்ல நிலம்னா ஏற்கனவே விதைக்கிறதுக்கு நான் ஆயத்தம், கேட்கறதுக்கு ஆயத்தம், நான் ஒரு தீர்மானத்தோடு வந்திருக்கிறேன், இதான் நல்ல நிலம். இதில் விழுந்த விதை தான் அது முளைத்து 30, 60, 100 பலன் கொடுக்கும். ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும் பொழுதும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும், கர்த்தாவே என்னோடு கூட பேசணும், என்னோடு கூட பேசணும். சபைக்குள்ளே வந்து பிரசங்கம் நாங்கள் பண்ணி முடித்த உடனே விசுவாசிகளில் சிலர் வந்து, ஐயா நீங்கள் பண்ண பிரசங்கம், பாஸ்டர் நீங்கள் பண்ண பிரசங்கம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வர்ற சந்தோஷம் சொல்லவே முடியாது. உடம்பு வலிக்கும் சில சமயங்களில். தொடர் பிரசங்கம் 3 ஆராதனைகள் எங்களுக்கு, 3 ஆராதனை முடிக்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் வெளத்து போகும்னு சொல்லுவாங்களா, அப்படி தான் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து யாராவது வந்து, பாஸ்டர் இன்றைக்கி நல்ல பிரசங்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் உடம்பெல்லாம் திருப்பி ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்படி ஒரு முறை ஒரு சகோதரி, நான் 3வது ஆராதனை முடித்து வர்றேன், ஒரு சகோதரி வந்தாங்க. வந்து, பாஸ்டர் சூப்பர் பாஸ்டர், என் உடம்பு வலியெல்லாம் போயிடுச்சு, மனசில் உள்ள சோர்வெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன். அவங்க அப்படி சொன்னாங்க, திருப்பி சொல்கிறாங்க, சூப்பர், ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் சூப்பர் பாஸ்டர் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே ட்விஸ்ட் பண்ணாங்க, என்னென்னா ஜபத்தோடே கேட்டுக்கிட்டு இருந்தேன். பாருங்களேன் வசனத்தை எப்படி கேட்குறேன், ஜபத்தோடே கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னம்மா ஜெபம் பண்ணீங்க, இன்னைக்காவது என் மருமகிட்ட நீங்கள் பேசணும் ஆண்டவரே அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். நான் பிரசங்கம் பண்ணுறது யாருக்காக? சொல்லுங்க. உங்களுக்கு போய் சேர்ந்துடாதுன்னு தான் பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் அவங்க கேட்டவங்க எப்படி கேட்டிருக்காங்க, என் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி நல்லா பேசுகிறாரு ஆண்டவர், குத்தி குத்தி பேசுகிறாரு, நச்சுன்னு இன்னைக்காவது திருத்தம் ஆண்டவர். அதனால தான் நம்ம என்றைக்கும் திருந்தாமல் இருக்கிறோம். ஒவ்வொரு முறை வரும்போதும் என் கூட நீங்கள் பேசணும், என் வாழ்க்கை மாறணும், என் வாழ்க்கை ஒவ்வொரு வருஷமும் மாறும்போதும். புதிய வருஷம் வரும்போது சிலர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, போன வருஷம் ஒரு வாலிபன் 24வது வருஷம் பிறந்தவொடனே ஓடி வந்தான், நான் பல வருஷங்களை நான் ஜெர்மனி கடந்து வந்திருக்கேன், இந்த புது வருஷம் எப்படி இருக்கும் பாஸ்டர் அப்படின்னா. நீ போன வருஷம் என்னெல்லாம் செஞ்சேன்னு, 2023 என்னெல்லாம் பண்ணேன், அதே செய்தின்னா 2024 அப்படி தான் இருக்கும். 2023 எப்போ எழும்ப, காலையில் அவன் சொன்னான் 7 மணி 8:30 எழும்பிடுவேன்னா, அவனுடைய ஆவிக்குரிய நிலைப்பாரு. அதிகாலை என்பது அவன் வாழ்நாளில் பார்த்ததில்லை, தனிஜபம் என்பது பார்த்ததில்லை, ஜபம் வேதவசனம் எல்லாமே அவனுக்கு புதுமை. அதனால் அப்போ அவன் கேட்குறான், புது வருஷம் எப்படி இருக்கும், போன வருஷம் நீ என்னதை செஞ்சியோ அதே தான் இந்த வருஷம் உன்னால் செய்ய முடியும்னா, இந்த வருஷமோ சொல்லுங்கள் அப்படி தான் இருக்கும். எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த வருஷத்தில் ஒரு மாறுதல் வேணும்னா ஏதாவது ஒன்று புதுசாக செய்ய நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா.
எத்தனை பேர் போன வருஷம் இருந்த மாதிரியே இருந்துட்டா போதும் அப்படி இருக்கீங்களா? இந்த வருஷம் நான் மாறணும்னு சொல்கிறவங்களாம் கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படின்னா ஒரு நல்ல தீர்மானம் என்ன எடுக்கணும்னா, எனக்கு பேசுங்க ஆண்டவரே, என்னோடு பேசுங்க. ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இன்னொரு விசை கூட என் கூட பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னோடு கூட பேசும். சும்மா ஒரு பிரசங்க நாங்கள் கேட்கல, இந்த வாயாடி என்ன பேசுகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு அத்தேனை பட்டணத்தில் மார்ச் மேடையில் பொதுமக்கள் கூடுனாங்க. அந்த மக்கள் அல்ல, யாரோடோ பேசி கொண்டிருக்கிறேன் என்று அல்ல, என்னோடு பேசுகிறேன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியா மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியா மனதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கீழ்ப்படிவே தேவ சித்தம் செய்வேன், திருவார்த்தைக்கு போதும் நம்பி கீழ்ப்படிவே. கீழ்ப்படிவே. ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. கீழ்ப்படிவே தேவ சித்தம் செய்வேன், திருவார்த்தை எப்போதும் நம்பி கீழ்ப்படிவேன். ரொம்ப பழைய பல்லவி, 2 லைன் தான். என் கூட சேர்ந்து பாடுங்க. கீழ்ப்படிவேன் கீழ்ப்படிவேன் சொல்லுங்க. கீழ்ப்படிவேன் தேவ சித்தம், தேவ சித்தம் செய்வேன், திருவார்த்தை திருவார்த்தை எப்போதும் நம்பி கீழ்ப்படிவேன். பாடுங்க பாப்போம். கீழ்ப்படிவேன் தேவ சித்தம் செய்வேன், திருவார்த்தை எப்போதும் நம்பி கீழ்ப்படிவேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் சேர்ந்து. கீழ்ப்படிவேன் தேவ சித்தம் செய்வேன், திருவார்த்தைக்கு போதும் நம்பி கீழ்ப்படிவேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம். கீழ்ப்படிவேன் தேவ சித்தம் செய்வேன், திருவார்த்தை எப்போதும் நம்பி கீழ்ப்படிவேன். ஆண்டவரே என்னோடு கூட பேசும், எங்களோடு கூட பேசும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். என்னோடும் கூட பேசும், எங்களோடு கூட பேசும். உடைய வார்த்தைக்கு நடுங்கிறவர்களை நோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருத்த ஒரு மாற்றத்தை இந்த வருஷத்தில் வைத்திருக்கிறீர் என்கிற ஒரு உறுதியான விசுவாச நிலைப்பாடை எங்களுக்கு தாரும். அதை நோக்கி முன்னேற உதவி செய்தலும். இத்தனை வருடம் மாறாத வாழ்க்கை ஏதோ ஒரு கூட்டத்தில் மாறிவிடுமா, ஏதோ ஒரு நாளில் மாறிவிடுமா என்ற அவிசுவாச சிந்தையை பிசாசு கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது அதை ஜெயிக்க இந்த வருடத்தில் நான் மாறப்போகிறேன். எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்த விரும்புகிறார். அதற்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஆண்டவரை ஒவ்வொருவரோடு கூட பேசுகிற உம்முடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், நாவில உணர்கிறேன். அநேகரோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். அநேகர் கீழ்ப்படிவதற்கு தங்களை இப்பொழுதே ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருகிற தெய்வம் ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு கூட நீர் பேசும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள், வாக்குத்த ப்ராமிஸ் அப்படின்றத குறித்து நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான எதெல்லாம் இருக்கோ
அதெல்லாம் பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ட் பண்ணி அதை கெடுக்க ட்ரை பண்ணுவான். வாக்குத்தத்தங்கள் அப்படின்றது குறித்து நீங்கள் எத்தனை பேர் யூடியூப்லலாம் பார்த்தீங்களோ தெரில. நான் கொஞ்சம் நேரம் பொழுது போகாத நேரம் பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, சில பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள், நினைத்து கொள்பவர்கள், வாக்குத்தத்தம்லாம் தப்பு, வாக்குத்தத்தன்றதெல்லாம் மாதத்துக்கு ஒன்று தான் கொடுப்பாரா, வருஷத்துக்கு ஒன்று தான் கொடுப்பாரா, இதெல்லாம் பொய், இதெல்லாம் வியாபாரம், அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசினாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வாக்குத்தத்தங்களை இப்படி சொல்வது ரொம்ப கடினமாக இருந்தது, கேட்பது கடினமாக இருந்தது. பாருங்கள், பிசாஸ் எப்பயுமே நம்மளை எதை கடைப்பிடிக்கணுமோ அதை அப்படி நேராக அட்டாக் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவான், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவான். நம்முடையவர்களை கொண்டே மாற்றுவான். அதான் பெரிய பிரச்சனை, நம்முடையவர்களை கொண்டே மாற்றுவான். உதாரணமாக கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு துருபதேசம் எழும்பிச்சு. அது என்ன அப்படின்னா, கன்ஃபெஷன் தியரின்னு சொல்லுவாங்க. அறிக்கை செய்வது, பாசிட்டிவ் கன்வர்ஷன், நேர்நிலை அறிக்கை அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த உபதேசத்தை குறித்து எப்படி யார் அதை அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா, நான் நினைக்கிறது பாசிட்டிவாக நினைக்கணும், பாசிட்டிவ் எனர்ஜி அப்போ தான் கிடைக்கும். நான் சொல்கிறேன், நம்ம வெளியில் பேசுகிறாங்கல்ல அவங்கள வேதாமத்தை சுமக்கிறவர்கள் சிலர் அப்படி சொன்னாங்க. அவங்க எதுக்கு அப்படி சொன்னாங்க? வறுமையிலேருந்து ஜெயிக்கணுமா, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணணும். என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, என்னை உயர்த்துவா, நான் கீழாகாமல் மேலாவேன், வாளாகாமல் தலையாவேன், இதை அறிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நல்லா தான் ஆரம்பித்தாங்க. போக போக என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு வீட்டை பாருங்கள், அந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, அந்த வீடு வேணும்னா, கர்த்தாவே இந்த வீட்டை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்னு அறிக்கை பண்ணாலே அந்த வீடு வந்துடும். எவ்வளோ கொடுமை பாருங்கள். ஒரு கார் நிற்குது, அந்த கார் உங்களுக்கு பிடிக்குது, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு லோனை போட்டு வாங்கியிருக்கானோ தெரில, அந்த காரை சுற்றி 7 முறை எரிகோ கோட்டையை சுற்றின மாதிரி சுற்றி இந்த காரை எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னா எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா? எவ்வளோ பேராசை, எவ்வளோ மோசமான செயல், இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அறிக்கை என்கிறது தேவ திட்டம், அறிக்கை தேவனுடைய திட்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அறிக்கை எவ்வளோ முக்கியன்றதை நல்லா பாருங்கள். இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணும் பொழுது தான் என்ன உண்டாகும்? ரட்சிப்பு உண்டாகும். அப்போது தேவனுடைய திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து, இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே பகிரங்கமாக அறிக்கை பண்ணணும். அப்போ அறிக்கை பண்ணாதான் ரட்சிப்புன்னு தெளிவாக சொல்லியிருக்கு. இப்போ நேரடியாக அறிக்கை பண்ணாதேன்னு சொல்ல மாட்டான். இந்த அறிக்கைக்கு இன்னொரு கவுண்டர் அறிக்கை கொடுப்பான். அது என்ன அறிக்கை? பாசிட்டிவ் கன்ஃபெஷன். எல்லாரும் அதை அட்டாக் பண்ணுறோன்னு நினச்சிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சாங்க மக்கள் எல்லாம், நம்முடைய மக்கள் எல்லாம். அந்த சாத்தானுடைய தந்திரத்தை புரிந்து கொள்ளாமல் நம்மவர்களே, நல்ல வேதத்தை போதிக்கிறவர்களே தவறு செய்துட்டாங்க. என்னென்னா, இந்த அறிக்கையை தப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அறிக்கை தப்பு இல்லைங்க, சிலர் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அவங்க செய்கிறது தான் தப்பு. அறிக்கை என்பது தேவ திட்டம். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணணும். உங்கள் விசுவாசம் எப்போ ரிவீல் ஆகுது, வெளிப்படுது, எப்போ எக்ஸ்போஸ் ஆகுதோ அப்போ தான் விசுவாசம் வேலை செய்யும். மரியாதை எல்லாவற்றையும் தன் இருதயத்துக்குள்ளே வைத்து வைத்தாள் வேலை செய்யலை. என்னைக்கு பகிரங்கமாக 120 பேரோடு தன்னை அடையாளப்படுத்தி அறிக்கை செய்தாலோ அதுக்கப்புறம் தான் அவளுடைய வாழ்க்கை மாறிச்சு. இயேசு கிறிஸ்துவின் தாயாக இருக்கும் பாக்கியம் இருந்தாலும் ஒவ்வொரு சங்கதி நடக்கும் போதும் அவ மனசுக்குள்ளே வைத்துக் கொள்வாள். வசனம் பாருங்க, நிறைய இடத்துல வரும். இருதயத்திலே வைத்து வைத்தாள். அது அறிக்கையாக 120 பேரோடு மேலே ஏறும் பொழுதுதான் அது கிறிஸ்தவ வாழ்க்கையாய் துவங்கிறது. அப்போ அறிக்கை எவ்வளவு முக்கியம். ஆனால் அந்த அறிக்கை தப்புன்னு சொல்ல மாட்டான் பிசாசு. அந்த அறிக்கை மாதிரியே இன்னொரு போலி அறிக்கை வாதத்தை எழுப்புவான். எல்லாரும் அதை பிடிச்சி அடித்தவொடனே காலி ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ பேசுகிறவங்க அறிக்கை செய்கிறத இது பண்ண மாட்டாங்க. முந்தின காலங்களில் குருசேட் இவாஞ்சலிசம் அப்படின்னு 18வது நூற்றாண்டில் அதிகமாக வந்துச்சு. பில்லி கிரகாம், டிஎல் மூடிக்கு அப்புறம் அது வந்துச்சு. டிஎல் மூடியெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க, 300 பேர் 400 பேர் கூட்டத்திலே ஒப்பு கொடுப்பாங்க. அப்படி இருந்த நாட்களில் அவங்க இன்று முதலாக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் அப்படின்னு ஒன்று எழுப்புவாங்க. முன்னால் வாங்கன்னு சொல்லுவாங்க. முன்னால் வந்த உடனே பாவிகளின் ஜெபம்னு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. அந்த இவாஞ்சலிஸ்ட் சொல்லுவார், அவர் நான் சொல்ல நீங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாருங்க தெரியுமா? நான் ஒரு பாவி. அவங்களும் சொல்லுவாங்க, நான் ஒரு பாவி, எனக்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாக சிலுவையிலே, அது என்னன்னு பாருங்க, சரிதானா? அது அப்படிதான் வருமா? ஓகே, ரைட். 2000 வருடங்களுக்கு முன்பதாக எனக்காக சிலுவையிலே மரித்தீர், ரத்தம் சிந்தி என் பாவங்களை மன்னித்து, எல்லாம் திருப்பி சொல்லுவாங்க. இதாங்க அறிக்கை செய்ய வைப்பாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா,
இந்த 21ஆவது நூற்றாண்டில் பாசிட்டிவ் கன்வர்ஷன் ரொம்ப பேசின உடனே இவாஞ்சலிஸ்டே கூட அதை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவ திட்டத்தை எப்படி பிசாசு அடிக்கிறான் பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்தி அறிக்கை பண்ணுவது என்பது வந்த பிறகுதான் அந்த விசுவாசத்தினால நீங்கள் பலன்களை அனுபவிப்பீங்க. இதை புரியாமல் யாரோ ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. அதே போல தான் கிருபை. நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துலேருந்து வாசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. அப்போது ரட்சிப்பு என்பது எப்படி வரும்? நமக்கு எப்படி கிடைக்குது? கிருபையினால, விசுவாசத்தை கொண்டு கிருபையினால. அதுதான் புதிய ஏற்பாடு. நான் காலையில் சொன்னேன், பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம், கிரியையினால. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் டீட்ஸ் கொஞ்சம் குறைச்சலாம், டீட் கிரியை அப்படின்னு பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கிருபை, விலைக்கரையும் கொடுத்து அவர் எல்லாம் முடிச்சிட்டார், முடிந்ததுன்னு சொன்னார். டெட்டல்ஸ்டாய் முடிந்ததுன்னாரு. இனி நான் ஏதாவது செஞ்சு வாங்கணுன்ட்டு இல்லை, அதை விசுவாசித்து வாங்கணும். அதான் எபேசில் வாசிக்கிறது. அப்போது ரட்சிப்புக்கு மூல அடிப்படையாக கிருபையாக இருக்கும்போது இந்த கிருபை எப்படி காலி பண்ணலாம்? கிருபையெல்லாம் சொல்லாதீங்கலாம் பெருசாக சொல்ல மாட்டான். அவன் உடனே ஒரு புது கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சான், ஹைபர் கிரைஸ்ன்னு கண்டுபிடிச்சான். அது இது கிருபை என்ன அதை பேர் வச்சுருக்காங்க. அது இந்த நூற்றாண்டில் உண்டான ஒரு துருபதேசத்தில் ஒன்றும் தைரியமாக நான் சொல்லுகிறேன். ஏன் துருபதேசம்னு சொல்கிறோம்? அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றோம். அவர் சிந்திய ரத்தத்தினாலே நேற்று நான் செய்த பாவ மன்னிக்கப்பட்டு தண்டனையெல்லாம் நீக்கப்பட்டு விடுதலை பெறதான் ரட்சிப்புன்னு நம்ம இதுவரைக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. நாம் விசுவாசித்தோம், நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை அனுபவிக்கிறோம். இவங்க புதுசாக என்ன சொன்னாங்க? இங்கே பாருங்க, நேற்று நீ செய்த பாவத்தையும் மன்னித்து விட்டார், இன்றைக்கு நீ செய்கிற பாவத்தையும் மன்னித்து விட்டார், நாளைக்கு நீ செய்ய போகிற பாவத்தையும் என்ன செய்ய போகிறாரு? மன்னிக்க போகிறாருன்ட்டாங்க. அப்போது இந்த ஹைபர் கிரைஸ், சூப்பர் கிரைஸ் அப்படின்னு வந்த உடனே இதை அடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பிசாசு பார்த்தான். அவன் கிருபையெல்லாம் சொல்லாதீங்க, கிருபையெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, யூஸ் பண்ணலாமா? கிருபையெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, கிருபையை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிருபையை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்? ஹைபர் கிரைஸ்ன்னு எழுப்பி விட்டான். நம்ம மக்கள் எல்லாரும் பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் எல்லாம் பெரிய பெரிய தலைவர்லாம் புதுசாக ஒன்று வந்திருக்கையா, ஹைபர் கிரைஸ், அதையே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா, கிருபைன்ற வார்த்தை பேசுகிறதுக்கே பயப்படுறான். நம்ம எப்படி பார்த்தீங்களா, நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்துறதுல சாத்தான் பெரிய தந்திரசாலி. நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்துவான். ஸோ கிருபை இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது. அதை அடிக்கிறதுக்கு அவன் கிருபையே பேசாதீங்கன்னு சொல்ல மாட்டான், பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு பாடுங்க பாடுங்கன்னு சொல்லிட்டு ஹைபர் கிரைஸ்ன்னு ஒன்று புதுசை ஏற்படுத்தினான். அதையெல்லாம் சொல்ல 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 அதுக்கு மேலே விரோதமாக பேச பேச கிருபைன்ற வார்த்தை சொல்கிறது கூட பயப்படுறாங்க நிறைய பிரசங்கமார் இன்றைக்கு. அதை சொல்லுது கூட. அதில் ஒரு வகை தான் வாக்கு தத்துவம். வாக்கு தத்துவம் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கையே இல்லைங்க. வாக்கு தத்துவம் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. ரட்சிக்கப்பட்டு உடனே பரலோகம் போகிறதா இருந்தால் வாக்கு தத்துவமே தேவையில்லை. அது கூட இந்து பரதேசில் இருப்பாயின்னு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தான் கூட்டு போனார். ஆனால் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்ற போது அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் என்று சொன்னால் ஒரு வாக்கு தத்துவம் தேவைப்படுது. கரங்களை தலையிலே சொல்லுவோம். இந்த நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதாகமத்திலே வாக்கு தத்துவங்கள் முக்கியமானது. ஆனால் இந்த வாக்கு தத்துவத்தை எப்படி அடிக்கலாம், எப்படி இதை காலி பண்ணலாம், பிசாசு ரொம்ப யோசிப்பான்ல. அவன் எப்படி சொல்லணும்னா, வாக்கு தத்துவம்லாம் கிடையாதுங்க, நம்பாதீங்கன்னு பிரசங்கம் பண்ணால் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? சாத்தான் சொன்னால் அப்படிலாம் நம்ப மாட்டேன், வாக்கு தத்துவம் உண்டு எனக்கு வேணும்னு கேட்டுருவோம். ஆனால் என்ன பண்ணுறான், வாக்கு தத்துவம் மிஸ்யூஸ் பண்ணுற சிலரை எழுப்புறான். வாக்கு தத்துவத்தை வச்சு மூட நம்பிக்கைகளெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ வாக்கு தத்துவம் ஆராதனை என்பது நாம் எதற்காக நடத்துகிறோம்? வேதாகமத்தில் உள்ள வேத வசனங்களை தானே வாக்கு தத்துவம் சொல்கிறோம். வேறு புதுசாக கண்டுபிடிச்சி இல்லை. இந்த வருஷத்துக்குன்னு ஒரு வாக்கு தத்துவம் அப்படின்னா புதுசாக நம்ம எழுதி இல்லை, நாம் தரிசனத்தில் உட்காந்து எழுதில்லை. கூட்டமும் குறைக்க முடியாத வேத வசனத்திலேருந்து ஒரு வசனத்தை எடுக்கிறோம். அது மனசு ரொம்ப தொடுது, ஏன் இதை வாக்கு தத்துவமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வாக்கு தத்துவத்தை
நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். இதை படிக்கிறதுக்காக தான் சபைகளில் ஆண்டுதோறும் வாக்குத்தத்த ஆராதனை, மாதந்தோறும் வாக்குத்தத்த ஆராதனை. நாங்கள் எங்கள் சபையில் சொல்லுவோம், உங்கள் பிறந்தநாள் விழா வருதா, அந்த நாளில் ஜெபம் பண்ணி ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கேளுங்க. அது மார்ச்சில் வரலாம், ஏப்ரலில் வரலாம், ஜனவரியில் சொன்னது மட்டும் இல்லை, சபையில் சொல்கிறது தான் வாக்குத்தத்தம் இல்லை, இல்லாவிட்டால் பிரசித்தி பெற்ற ஊழியர் செய்தால் தான் வாக்குத்தத்தம் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அதுதான் வாக்குத்தத்தம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு கட்டுரை எழுதினேன். என்ன எழுதினேன்னா, ஒரு மனநோய் எப்படி பாருங்க, அவர் சொன்னா தான் நடக்குங்க. அவர் சொல்லிட்டார், அவர் என்ன சொன்னார், இந்த வருஷம் வாக்குத்தத்தம் அது நடக்கும். ஒரு குடிசையில் ஒரு சின்ன பாஸ்டர் இருக்காரு, அவருக்கு 60 பேர் தான் இருக்காங்க. அவர் சொன்னா, அப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தது யாரு? கர்த்தரா பிரபல்யமா? கர்த்தர் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி அசிங்கங்கள்லாம் மலிவாக நடக்க ஆரம்பிச்ச உடனே இந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கணும், இந்த தவறான காரியத்தை அழிக்கணும்னு சொல்லி சீர்திருத்த பிரசங்க மாறி சிலர் எழுப்பி விடுவான். அவங்க கண்ணாபுண்ணா நடிச்சு என்ன பண்ணுவாங்க, வாக்குத்தத்தெல்லாம் முட்டாள்தனம் மூடத்தனம் அடிச்சிருவாங்க. நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியம். மனிதனை படைத்த போது ஆணும் பெண்ணுமாய் படைத்தவர் அவங்கள பார்த்து என்ன பண்ணார், அவர்களை பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள். அதான் வாக்குத்தத்தம். அவங்கள பார்த்து அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஒரு ரோட் மேப் கிடைச்சது பாருங்கள். நான் யாருன்னே தெரில, எங்கேருந்து வந்தேனே தெரில. ஓ நான் மனுஷனா, ஓ தேவசாயில படைக்கப்பட்டவனா, ஓகே என்னுடைய ரோட் மேப் என்ன, என்னுடைய எதிர்காலம் என்ன, பலுகி பெருகி பூமியை நிரப்பி பூமியை ஆண்டு கொள்ளணும். அந்த வாக்குத்தத்தம் தான் கைட்லைன், ரோட் மேப். இப்படி தான் வேதாமத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம தியானிக்கும் பொழுது சிலர் இப்படி கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் பேர் உங்களுக்குன்னு சொல்லி எடுக்கலாமா, அது எப்படிங்க எடுக்கலாம் அப்படிம்பாங்க. அப்படி என் பேர், என்னுடைய பேர் தேவதாசன், தேவதாசன் டு தேவதாசன் ஒரு அட்ரஸ் போட்டு ஒரு வாக்குத்தத்தத்தைன்னா வேதாமத்தில் ஒரு வாக்குத்தத்தமும் இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அது நாம் எடுக்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை எப்படி நம்ம எடுக்கணும் அது முக்கியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. வாக்குத்தத்தத்தை எப்படி நீங்கள் தியானிக்கணும், வாக்குத்தத்தத்தை எப்படி எடுக்கணும் பாருங்கள். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கு? 25 வருஷம் காத்திருக்க வச்சாரு. என்ன நட்சத்திரங்களை போல பெருவ அதெல்லாம் சொன்னார்ல, சொல்லிட்டாரு. ஆனால் இன்னொரு முறை கடைசி தடவை வரும்போது அடுத்த வருஷத்தில் உனக்கு என்ன கிடைக்கும், குழந்தை கிடைக்கும் உனக்கு, திட்டவட்டமாக சொன்னாரா? அது யாருக்குரிய வாக்குத்தத்தம்? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம். 75 வயசில் அவனை பார்த்து நட்சத்திரங்களை போலன்னு சொன்னதை கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் விசுவாசாலும் 99 வந்து திரும்ப சொல்கிறாரு, அடுத்த வருஷம் வரும்போது குழந்தையோடு இருப்பேன்றார். அந்த வாக்குத்தத்தம் யாருடைய வாக்குத்தத்தம்? 75 சொன்னார் பாருங்க, வானத்து நட்சத்திரங்களை போல பெருவாய். அது யாருடைய வாக்குத்தத்தம்? நம்மளும் எடுக்கலாம், நமக்கும் உரிமையானது. வசனத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் என்ன. ஆனால் அடுத்த வருஷம் உனக்கு ஒரு குழந்தைன்றத, இப்போ எனக்கு 60+ இருக்கேன், என்ன பார்த்து அடுத்த வருஷம் குழந்தைன்னு சொன்ன வாக்குத்தத்தை நான் எடுத்தா எங்கள் வீட்டில் உததான் விழும். இல்லை, அது என்னுடையது அல்ல, அது ஆபிரகாமோடு முடிந்த வாக்குத்தத்தம். ஸோ வாக்குத்தத்தத்தை வாசிக்கும் போதே யாருக்கு கொடுக்கப்பட்டது, அது அவருடைய காலத்திலே முடிந்து விட்டதா, இன்றைக்கும் இருக்கிறதா, அதை மட்டும் நம்ம பார்க்கணும். அவர்களோடு முடிந்து விட்டதை நம்ம எடுக்கக்கூடாது. சரியா? முடிந்து விட்டதை அப்படியே விட்டுறணும். சரியா? ஆனால் அதே சமயத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை எடுக்கும்போது அந்த காலம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, இன்றும் அந்த வாக்குத்தத்தம் யார் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா தைரியமாக எடுங்க. அது எனக்குரியதுன்னு சொல்லுங்கள். அதில் எவ்வளோ விசுவாசத்தை வைக்கிறீங்களோ வளர்றதுக்கு உதவியாக இருக்கும். வாக்குத்தத்தம் மாத்திரம் இல்லைன்னு சொன்னால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசம் என்பது கேள்விக்குறியாக இருக்கும். ஒரு நாள் நம்பிக்கையாக முடிந்திருக்கும், ஒரு நாள் பக்தி வாழ்க்கையாக முடிஞ்சிருக்கும். இந்த வாக்குத்தத்தம் தான் ஏன்னா இந்த ஆட்டுக்கு கொலைன்னு சொல்லுவாங்க, இலையை வச்சுட்டே அந்த கூட்டிகிட்டே போவான் வெட்டுறவன். நாம் நீண்ட கால வாழ்க்கையை யோபு போல நீண்ட தூரம் மாறவே இல்லையே, என் வாழ்க்கை மாறவே இல்லை என்று சோர்வோடு இருந்த யோபுவுக்கு. ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களால் அவரை காண்பேன். அப்படி நம்பிக்கை கொடுத்து கூட்டிகிட்டு போகிறார் பார்த்தீங்களா, அதுக்கு வாக்குத்தத்தம் தேவை. அப்போ வாக்குத்தத்தம் இல்லைன்னா, அது கிடைக்கலன்னா நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாச வளர்ச்சி இருக்காது, விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணவே முடியாது. அதனால தான் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை எடுக்கும்போது இன்னும் ஒரே ஒரு எச்சரிக்கை சொல்லிவிட்டு இன்னைக்குள்ள செய்தியை நான் சொல்ல போகிறேன். யாத்ராம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
Hallelujah. Praise the Lord. ஓகே. இப்போ நான் ஒரு வசனத்தை சொல்லுவேன், வாசித்துட்டு அப்படியே எல்லாம் பைபிளை மூடிடணும். சரியா? நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக செய்வீங்களா? அதுக்கப்புறம் பைபிளை பார்க்கக்கூடாது. ரைட். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எல்லாருமே வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 9:16 எடுத்துட்டிங்களா? பக்கம் 80 எல்லாரும் எடுத்துட்டிங்களா? பழைய ஏற்பாட்டை ரெடி? வாசிக்கலாம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகும், என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம்படியாகும் உன்னை நிலை நிறுத்தினேன். உங்கள் க்ளோஸ் யுவர் பைபிள். எல்லாம் பைபிளை மூடிடுங்க. எல்லாம் மூடிட்டீங்களா? அரைக்கண்டு பார்க்கக்கூடாது. ரைட், மூடிட்டீங்க. எத்தனை பேருக்கு இந்த வசனம் பிடிச்சிருக்கு? என்ன வசனம்? நான் மட்டும் வாசிக்கிறேன், கவனிங்க. பைபிளை யாரும் திறந்து பார்க்காதீங்க. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக, என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாகும்படியாகும் உன்னை நிலை நிறுத்தினேன். இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சரி, இப்போ பைபிளை திறக்க போகிறீங்க. எல்லாரும் திறந்து 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15. நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி. அப்போ யாருக்கு சொன்னார்? இது பார்வோனுக்கு சொன்னார். ஆனால் அவசரப்பட்டு இது எனக்குன்னு எடுத்துட்டா என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு? நீ காலையில் சொன்னதுனுடைய ஒரு ப்ரூஃப் பார்த்தீங்களா? இம்மிடியட் கான்டெக்ஸ்ட், உடனடி தொடர்பு. முந்தின பிந்தின வசனத்தை வாசித்து அது சரிதானா, வாக்குத்தத்தம் தானா அப்படின்னு பார்க்கணும். வாக்குத்தத்தம் தானான்னு செக் பண்ணிக்கொள்ளணும். அப்புறம் அந்த வாக்குத்தத்தம் அது அவருக்குரியதானா, அவரோடு முடிந்து விடுமா, எனக்கு வருமா, அதை பார்க்கணும். இல்லை, வாக்குத்தத்தத்தை குறித்து பாஸ்டர் ரொம்ப அழகாக அன்றைக்கி உங்களோடு பேசுனாங்க. இல்லை, வாக்குத்தத்தை எப்படி கொடுக்குறாரு, அதை விசுவாசித்து எப்படி கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது வாக்குத்தத்தம். சரி, இப்போ வாசிப்போம். 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? அதே மாதிரி ஈசாக்கு சொன்னார் சந்ததிக்கு. ஈசாக்கு என்ன சொன்னார்? யாக்கோபுக்கு சொன்னார். யாக்கோபுக்கு என்ன சொன்னார்? அதே போல் அடுத்தடுத்து சந்ததிக்கு சொன்னார். அதனால தான் வாக்குத்தத்தங்கள் அவனுடைய சந்ததிக்கு பண்ணப்பட்டனன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது பவுல் இங்கே ஒரு கரெக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. சந்ததிகள் அப்படின்னு டிசண்டன்ஸ் அப்படின்னு ப்ளூரல் ஃபார்மில் கொடுக்காம சந்ததின்னு சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா? இது எதை வசனத்தை கோட் பண்ணி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 12:7 வாசிங்க. ஆதியாகமம் 12:7 வாசிப்போம். யாரா வாசிங்க? அல்லேலூயா. உன் சந்ததிக்கு வாசிங்கம்மா. அங்கே பார்த்தீங்களா? இந்த வசனத்தை தான் கோட் பண்ணி சொல்கிறாரு. சந்ததிகள்னு சொல்லாமல் சந்ததிகள்னு மேலே வாசித்தது தொடர் சந்ததி. ஈசாக்டா தான் பேசுகிறாரு, யாக்கோபுட்டா தான் பேசுகிறாரு. ஆனால் ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, உன் சந்ததின்னு ஒருமையில் சொல்கிறாரு. அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? அதை கோட் பண்ணி இங்கே பாருங்கள். அவர் சந்ததிகள்னு சொல்லாமல் எப்படி சொல்கிறாரு? இந்த ஒரு இடத்துல சந்ததின்னு சொல்கிறார். அந்த சந்ததி வேறு யாரும் இல்லை, அது கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்கிறார். இதை நம்ம புரியறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். எப்பவுமே தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நீங்கள் இப்படி பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை படிக்கிறதுக்கு ஒரே ஒரு நல்ல உதாரணம் நான் சொல்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 9:6 வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு ரைட் ரைட் ஓகே. பாருங்க, ஏசாயா அந்த தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட 5 ராஜாக்களுக்கு ஊழியம் செய்திருக்கிறான். 5 ராஜாக்களின் காலத்தில் தீர்க்க தரிசனம் செய்து அவர் ராஜ நிலையிலே மந்திரி சபையில் ஒரு ஆள் மாதிரி எல்லா ராஜாக்களும் அவனை கனம் பண்ணுவாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ராஜாவுக்கு குழந்தை இல்லை, வாரிசு இல்லை, அடுத்து ராஜாவாகிறதுக்கு ஆள் இல்லை. அந்த ராஜாவினுடைய ஒரீஸ், அவனுடைய பிரச்சனை எல்லாம், எனக்கு அடுத்து ஆள் இல்லையே,
இவ்வளவு ராஜ்யத்தை கட்டி எழுப்பி பிரயோஜனம் இல்லையே, அந்த வேதனையோடு இருக்கும்போது ஏசாயா ஜெபம் பண்ணியிருப்பார். ஏசாயாவுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கும், தீர்க்க தரிசனம். என்ன தரிசனம்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா, கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர். இதெல்லாம் போயிட்டு யார்கிட்ட சொல்றாரு? இந்த ராஜாட்ட சொல்றாருங்க. ராஜாட்ட என்ன சொல்றாரு? இயேசுவை பற்றி நினைச்சு சொன்னாரா? இல்லை. அதான் விஷயம். 700 வருஷத்துக்கு முன்னால இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரிக்கிறதுக்கு முன்னால இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் அந்த ராஜாவுக்கு சொல்றாரு, நீ கவலைப்படாத, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆள் இல்லைன்னு நினைக்க, பிறந்துட்டாரியா, அவர் மேல கர்த்தத்துவம் இருக்கும், அவர் அப்படியே நாம அதிசயம் அப்படின்னு சொல்றாரு. ஏசாயாவுக்கு தெரியாது தான் சொன்ன தீர்க்க தரிசனம் அது இயேசுவோடு தொடர்புடையது என்று அவனுக்கு தெரியாது. இதான் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நம்ம படித்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று நினச்சிட்டு சொல்லுவாங்க, அது அவங்க காலத்திலே முடிகிற விஷயமா கூட இருக்கும், அதுக்கு பின்னாலேயும் நடக்கிறதையும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயந்தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இப்போ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் திரும்பவும் வாசிங்க. ஆதியாகமம் 12:7. தரிசனமாகி பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்படின்னா கர்த்தர் நேரடியா பேசுறாரு. அந்த தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்தில் அவர் நம்ம நினைக்கிற மாதிரி பலஸ்தீனா தேசத்தை அவர்கள் கையில் கொடுப்பதுக்கு தான் ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணார். அப்படி இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தில் 2 அர்த்தம் அப்பவுமே இருந்திருக்குது. அதை தான் பவுல் இங்கே நினைவுபடுத்தி, பவுல் ஆபிரகாம், யூதர்கள் ஆபிரகாமை ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. அவங்க பிள்ளைகளாக்கும், நாங்கள் அவங்களுடைய சந்ததி ஆக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. யோவான் சொல்வார் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று பெருமை பாராட்டாதீங்க, சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள் அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீ பாருங்க, இவங்க ஆபிரகாமையும் சந்ததியா இருக்கிற தங்களையும் ஒப்பிட்டு நாங்கள் என்னமோ புனிதமானவர்கள், நாங்கள் எல்லாம் மேன்மையானவர்கள்னு ஆபிரகாமை குளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க, தேவனையும் மறக்க ஆரம்பிச்சாங்க. அதனால பாருங்க, ஒரு இடத்துல இயேசுநாதர், நீ எங்கள் தகப்பனாகி ஆபிரகாமை பார்க்கலும் பெரியவரோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க. ஸோ அது மாதிரி அப்போ பவுல் அதே இடத்த எடுக்கிறாரு. நீ ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை நீ நினச்சிக்கிட்ட அவனுக்கு ஒரு பலஸ்தீனா தேசத்தை கொடுப்பதும் 4 தலைமுறைக்கு அப்புறம் தேசத்தை கொடுக்குறதுன்ற சீப் ரேட்டாக நீ நினச்சிட்ட. அப்படி இல்லைப்பா, அப்படி இல்லை. அந்த சந்ததி வரப்போகிற சந்ததியாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன வாக்குத்தத்தம். கரங்களுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் கலாத்திய நிருபத்தில் சொன்னது நமக்கு எழுதப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் போகிற எல்லா இடங்களிலும் குறிப்பாக ஆபிரகாமை பெருமையாக நினைத்து ஆபிரகாமின் சந்ததி என்று தங்களை செல்ஃப் பூஸ்ட் பண்ணி கொண்டு அவர்கள் வேத வசனமே தங்கள் கரங்களில் இருப்பதாக நினைத்து கொண்டவர்களுக்கு அவர்களை கண்களை திறக்கும்படி ஒவ்வொரு இடத்திலும் பவுல் இதை பேசியிருப்பார், ஒவ்வொரு இடத்திலும் இந்த கதையை சொல்லியிருப்பார், ஒவ்வொரு இடத்திலும் இந்த வசனங்களை வியாக்கியானம் செய்திருப்பார், நிறைய காரியங்களை போதித்திருப்பார். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், கண்டிப்பா அவனுக்கு தான் உரிய வாக்கு தத்துவம். ஆனா அந்த வாக்கு தத்துவத்தை அவர் சொல்லும் போது அது மட்டும்தான் அர்த்தம்னு நம்ம நினைக்கவே முடியாது. எப்பயுமே அப்படிதான். இதை சீசர்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் புரியாம இருந்தாங்க. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1:7. அப்போஸ்தலர் 1:7. 6:6 வாசிங்க. 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்களா? அவர் ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்றாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்றாரு. அவங்க மனசுல எல்லாம் என்னதான் இருக்குது? அவங்க மனசுல ரோமர்கள் அரசாண்டு கொண்டிருக்காங்க. அவங்க கையிலேருந்து விடுதலை வாங்கி நம்ம கையில் நம்ம இயேசு ராஜாவாயிருவாரு, நம்மெல்லாம் மந்திரி சபையில் இருப்போம், அந்த கனவோடு தான் அவரோட டிராவல் பண்ணுறாங்க. யூதாஸ் அவன் வந்த மாநிலம் கலகம் பிடித்த மாநிலம், எப்பவுமே கவர்னர் ஆட்சி தான் அங்கே இருக்குமா. சரி, அப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தவன் அவன். அதனால் அவன் எதுக்காக வந்தான்னு சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்கன்னா,
சும்மா இப்படி போராடிக்கிட்டே இருக்கிறோம், கிடைக்க மாட்டேங்குது. இவர் அற்புத அடையாளங்கள்லாம் செய்கிறாரு, இவர் மூலமாக நமக்கு ராஜ்யம் கிடைக்காதான்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவங்கள பயன்படுத்துகிறாரு. எப்படி பயன்படுத்துகிறாரு? ராஜ்யம் வரும், ராஜ்யம் வரும்னு தான் பிரசங்கம் பண்ணுறாரு. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அவங்க கண்களில் இப்போ நடக்க போகிறது, இப்போ நம்ம கையில் கிடைக்க போகிற ஒரு அர்த்தத்தோடு இருந்தாங்க. அந்த அர்த்தம் தப்பா? தப்பு இல்லை. நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு சுதந்திரமான ராஜ்யத்தை வாக்கு பண்ணினார். அது கிடைச்சதா? கிடைக்கும். அதே போல தான். ஆனால் அவர் சொன்ன ராஜ்யம் அர்த்தம் தேவனுடைய ராஜ்யம் வாழ்வதாக, வருவதாக. ஸோ எப்பயுமே வாக்கு தத்தத்துக்கு நம்ம இந்த பொருள் கொள்ளணும். அதை தான் பவுல் இங்கே சொல்கிறாரு. ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்துவன்றது நீ என்னமோ அவருக்கு மட்டும் கொடுத்தாரு, இந்த ஒரு பீஸ் லேண்டு கொடுக்கறதுக்காக நீ பார்க்குற பூமியெல்லாம் தருவேன், உன் சொந்தக்காரங்கள்லாம் அனுபவிப்பாங்க இல்லைப்பா. அப்படி சொல்லியிருந்தா சந்ததிகள்னு சொல்லியிருப்பார். சந்ததின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா ஒரு பெரிய சந்ததி வரப்போகிறது. உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்குமானால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கிருந்தே நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 3:15 வாசிங்க. பாருங்க, இது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்த போது அவர்களுக்கு அப்பமே கொடுக்குறாரு. ஒரு வாக்கு தத்தம் மாதிரி எடுத்துக்கொண்டா அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 3:15 அதில் என்ன சொல்றாருன்னா, அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க. உண்டாக்குவேன், ஸ்திரீயின் வித்துன்னு சொல்றாரு. பாருங்க, பொதுவாக ஹியூமன் நேச்சர் படி ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லக்கூடாது, வித்தை சுமக்கிறவங்க தான் ஸ்திரீ. ஆனால் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக கன்னி பிறப்பு அங்கேயே சொல்கிறாரு, ஸ்திரீயின் வித்துன்னு சொல்கிறார். நம்ப முடியாத ஒரு செய்தியை. ஆனால் அன்னையிலிருந்து ஆரம்பித்த கலாச்சாரம் ஒவ்வொரு பெண்ணும், ஏவாள் பாருங்க, எனக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு பண்ணினபடி தான் காயினை கொடுத்துருக்கிறாருன்னு நினச்சா. ஆனால் அவன் கொலைகாரனாக மாறினான். ஓ, ஸ்திரீயின் வித்து அப்படின்னு சொன்னது என் மகன் ஆபேலாக இருக்குமோ அப்படின்னு நினச்சா. பாருங்க, அது இல்லை. ஏனோஸ் பெக்கும்போது அப்படி தான் நினச்சான். அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த கலாச்சாரம், குறிப்பாக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஒவ்வொரு கன்னி பெண்ணும் அவள் கன்னியாக இருக்கும் காலம் மட்டும் என் வயிற்றிலே நீர் உதிக்க வேண்டும் மேசியாவே என்று ஜெபம் பண்ணுவா. ஏன்னா ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லப்பட்டதே. அப்படியானால் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்ட போது அவர்கள் எல்லாருமே எங்களுக்குன்னு தான் எடுத்துக்கிட்டாங்க. அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒருவேளை ஆதாமுடைய குழந்தையிலே பாருங்க, ஏனோசின் காலத்தில் அதன் பிற்பாடு பிள்ளைகள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க நினச்சிருப்பாங்க, சாத்தான் எங்களுக்கு விரோதமாக வேலை செய்தான், தந்திரம் பண்ணி எங்களை தந்திரமாக பாவம் செய்ய வைத்தான், மீறுதலுக்கு உட்படுத்தினா நாங்கள் இன்னைக்கு அநியாயமாக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோன்னு கண்ணீர் விட்டு கதறி இருப்பாங்க. ஏனோசின் காலத்தில் கூட்ட மக்கள் எழும்பி தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்த உடனே, ஓ, ஸ்ரீயின் வித்து நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி. எப்பயுமே ஆண்டோடைய வாக்கு தத்தங்கள் ஒரு இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல சமகாலத்திற்கும் சமீப காலத்திற்கும் தூர காலத்திற்கும் இருக்கும். தானியேலின் புத்தகத்தில் 70 வார கணக்கு என்று ஒரு கணக்கு இருக்கும். அதை சொல்ல நேரம் போதாது. அந்த கணக்கு போட தெரிந்தவர்கள் சரியாக சொன்னால் அழகாக இயேசு கிறிஸ்து எப்போ வருவார், 2000 வருஷத்துக்கு முன்னால் அந்த கணக்கு போடப்பட்டிருக்கிறது. கடைசி 7 வார கணக்கு அந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். அந்த காலம் ஆரம்பித்த உடனே இந்த உலகம் எவ்வளவு சீக்கிரமாய் முடியும் இதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தானியேலுக்கு அது அவனுடைய காலத்தில் நடக்கும் ஒரு நிகழ்வு என்று தான் நினைத்து கொண்டிருந்தான். அதனால தான் அவனுக்கு சொல்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரி முடிவு உடனே வராது, அதனால் முத்திரை போட்டி வை, ஒரு நாள் நடக்கும்னு சொல்லி. ஸோ ஏன் இதை நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இது ஏதோ பவுல் தவறுதலாக எழுதிடல. 12:7 ஆபிரகாமுக்குரிய தானே, ஏன் இப்படி கோட் பண்ணி உருவகப்படுத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய பெருமை என்னன்னா, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்த சுதந்திரவாளிகள் நாங்கள் தான், அதோட முடிஞ்சிருச்சுன்னு. நாங்கள் இல்லைப்பா, அவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்தாரு சந்ததின்னு சொல்லி. அதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. இப்போது என்ன கலாத்தியருடைய பிரச்சனை என்ன, அதை நான் இன்னைக்கு வேகமாக நான் சொல்லுகிறேன். அவங்க முதல்ல வாசிங்க, கலாத்தியர் 3:1 வாசிங்க. இங்கே போதும். இதில் நெகட்டிவாக சொல்கிறத அப்படியே நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். பவுல் என்ன செய்கிறாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. இன்னொரு இடத்துலையும் அதை தெளிவாக சொல்கிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சுவிசேஷ வசனமானது பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த சுவிசேஷ பிரசங்கத்துக்கு இன்னொரு பெயர் சத்தியம்.
அப்போ இந்த ஜனங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இப்போ மாறிட்டாங்கன்னா, நேற்று எப்படி இருந்தாங்க அவங்க? சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள். ஏன் இன்னைக்கு கீழ்ப்படியாமல் போனது என்ன அப்படின்னா, நேற்று கீழ்ப்படிந்தீங்களே, அதான் அர்த்தம். ஸோ கீழே சொல்லப்படுற எல்லா வசனங்களும் நெகட்டிவாக சொன்னதெல்லாம் நான் பாசிட்டிவாக மாற்றி உங்களுக்கு சொல்கிறேன். கலாத்தியர் யார் என்று சொன்னால், ஒரு காலத்தில் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள். அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, தேவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. இந்த வசனங்களை நீங்கள் எல்லாம் வீட்டில் ஒவ்வொரு வசனமாக வாசித்து பாருங்கள். என்னையும் நீங்கள் அப்படி ஏற்றுக்கொண்டீங்க. நான் உங்களிடத்தில் வரும்போது அவ்வளோ பலகீனமாக இருந்தேன், ஆனால் என்ன நீங்கள் சாதாரணமாக நினைத்து தள்ளிவிடலை. என்னுடைய வார்த்தையை, தேவ வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போது உங்கள் கண்களை கூட பிடுங்கி கொடுக்க ஆயத்தமாக இருந்தீங்க. எந்த ஒரு அன்பு பாருங்கள், ஆண்டவர் மேலே அன்பு, அந்த சுவிசேஷத்தை சொன்னவர் மேலே அன்பு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு உங்களை செக் பண்ணணும்னா இந்த 2 காரியத்தை உங்களுக்குள்ள அடிக்கடி கேட்டுக்கிடணும். ஆண்டவர் மேலே அன்பு இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். சிலருக்கு நான் ஒரு சில பிரசங்கங்களை, சில குறிப்புகளை சொன்னோன்னே நானே ரட்சிக்கப்பட்டிருக்கேனான்னு சந்தேகமாக வந்துருச்சு பாஸ்டர்மாங்க. உங்களை சந்தேகப்படுத்த நான் பேசலை, தெளிவுபடுத்த தான் நான் பேசுகிறேன். நீங்கள் தெளிவுபடுத்தணும். உங்களுக்கே ஒரு கேள்வி வருதான், அவரை நேசிக்கிற நேசம் எப்படி, அன்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவர் உங்களால் நேசிக்க முடியுதான்னு பாருங்கள். இல்லை, அவரை நேசிக்க முடியுதா? அன்பு, அவர் மேலே உள்ள அன்பு எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அன்புக்கும் நம்பிக்கைக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்குது. 1 கொரிந்தியர் 13 நம்ம அன்பை பற்றி அவ்வளோ சொல்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த அன்பு சகலத்தையும் என்ன செய்யும்? நம்பும். ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கும் அன்புக்கும் பெரிய தொடர்பு இருக்குது, நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்படியானால் நான் இயேசுவை நம்புகிறேன் எப்பொழுது எனக்கு தெரியும்? நம்பி ரட்சிக்கப்படுறது எப்படி தெரியும்? அவர் அன்பு கூறுகிறதுனாலே. அதனால தான் பேதுரு பார்த்து கேட்டார், இவர்கள் எல்லாரிலும் நீ என்னில் அன்பு கூறுகிறாயா? ஆமாண்டவரே, அன்பு கூறுகிறேன். திரும்பியும் கேட்குறாரு. 3வது தடவை கேட்ட உடனே, நீர் அறிந்திருக்கிறீர். அவங்க அழுகிறான், உடையகிறான். ஏன்னா அதை நம்ம சொல்லுவோம், 3 தடவை மறுதளிச்சாரு, அதனால் 3 தடவை பழி வாங்கிட்டார். இல்லை இல்லை, அப்படி இல்லை. ஃபார் ஷேர், நிச்சயம் நமக்கு வேணும், பேதுருக்கு வேணும். நான் ஓடி போக மாட்டேன், இனி மரணத்தை பார்த்தேன், ஓடி போனேன். எவ்வளவு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது திரைச்சலை கிழிந்தது இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மேகம் இருண்டது, பூமி அதிர்ந்தது. இதையும் பார்த்த பேதுரு ஓடி போனார். பேதுரு ஓடி போகிறாரு, ஓடி பின்மாற்றம் அடைகிறாரு, பழைய வேலைக்கு போவோன்றாரு. சரி, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார, அதை பார்த்தாரு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களை வாசி பாருங்க. அவர் திருஷ்டாந்தப்படுத்தினார், தம்மை உயிரோடு இருக்கிறவராக திருஷ்டாந்தப்படுத்தினார். அவர் உயிர்த்தெழுதலை குறித்து நம்ப மாட்டேன்னாங்க அவங்க எல்லாருமே. 10 முறை திரும்ப திரும்ப தரிசனம் அளித்தார். 40 நாட்கள் அவரோடு கூட இருந்திருக்கிறார். பேதுரு எல்லாவற்றையும் பார்த்தார். ஆனால் 1-2 முறை உயிர்த்தெழுந்த பிற்பாடு, உயிர்த்தெழுந்ததை 1-2 முறை பார்த்த பிறகு கூட பேதுரு நம்ம எல்லாரும் போயிடலாமா, பழைய வேலைக்கு போயிடலாமான்ற இடத்துல தான் இருந்தார். அதனால் இந்த பின்மாற்றம் வராமல் இருக்குன்னா ஒரே ஒரு அடிப்படை கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? இந்த அன்பு, ஆதியில் கொண்டு இருந்த அன்பை நீ விட்டு விட்டாயன்னு எபேசு சபைக்கு சொன்ன மாதிரி, இந்த அன்பு தான் ஒரு இண்டிகேட்டருங்க. கர்த்தர் மேலே உள்ள ஒரு அன்பு தான் அந்த ஒரு அளவுகோல், ஒரு கிரைட்டீரியா. உங்களை பல்ஸ் பிடிச்சு பார்க்குறது. எப்பெல்லாம் ஆண்டவர் மேலே உள்ள அன்பு குறையுதோ நீங்கள் புரிந்து கொள்ளணும், ஒன்று நான் ரட்சிக்கப்படாதவன், இல்லைன்னா ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு இருப்பவன், இல்லாவிட்டால் அது பலகீனப்படுகிறவன். அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் என்னை புதுப்பி ஆண்டவரேன்னு கேட்கணும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்ம மேல் ஊற்றப்படாவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். வெறும் அந்நிய பாஷை அடையாளத்துக்காக அல்ல, பரிசுத்த ஆவி உங்கள் மேலே ஊற்றப்பட்டதுனாலே தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுதும், அவரை துதித்து பாடி மகிழும் பொழுது அந்த அன்பு நமக்குள்ளே வரும். அப்போ பேதுருவை பார்த்து, இவர்கள் எல்லாரிலும் என்னை அன்பு கூறுகிறாயா அப்படின்னு கேட்கிறார். 2வது, அந்த அன்பு கலாத்தியர் நிருபத்தில் நம்ம பார்க்கிறோம், பவுலை அப்படி நேசிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுதில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே நம்ம அதை தான் செய்வோம். முதல்ல சபைக்கு வந்த நாள் மறக்க முடியாத நாளாக இருக்கும். அந்த நாள் பிரசங்கமே எனக்காக பண்ணார் பாஸ்டர் அப்படிம்பீங்க. நிறைய பேர் அப்படி சாட்சி சொல்றதை நான் பார்த்துருக்கேன். என்னுடைய ஆண்டவர் பேசினார்.
நான் என்ன பாட்டு நினச்சிட்டு இருந்தோம், அந்த பாட்டை தான் இன்னைக்கு பாடினாங்க சபையில். இன்னைக்கு என்னன்னு தெரில, இன்னைக்கு பிரசங்கம் அப்படி இருந்துச்சுன்னு. நான் இதை சொல்லுவேன், ஹனிமூன் ஸ்டேஜ்னு சொல்லுவேன். இது வந்து என்னது, டார்லிங் டார்லிங் கணவன் மனைவி எப்படி கொஞ்சுறாங்க, அந்த மாதிரி காலத்தில் கர்த்தரையும் பிடிக்கும், ஊழியக்காரர்களையும் பிடிக்கும். கொஞ்ச நாள் கழித்து அந்த விசுவாசிகள் அவ்வளோ பிடிக்கும். சபையில் பழைய நண்பர்கள்லாம் பிடிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்போம். ரட்சிக்கப்பட்ட புதுசில் யாரோட ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தோம், பழைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் விட்டு வெளியே வருவோம். ஏன்னா புது ஒரு சொந்தம் நமக்கு உண்டாகும். ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம், புது கம்யூனிட்டி, ஒரு 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 மூமெண்ட்டே உண்டாகும். சபையை ஏன் ஆண்டவர் ஏற்படுத்தினார்னா, இந்த கூட்டமைப்பு, இந்த கட்டமைப்புக்குள்ளே இருந்தால் தான் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வளர முடியும், வாக்குத்தத்தத்துக்கு உங்களை சுதந்திரிக்க முடியும். நீங்கள் இதில் தனித்து இருந்தால் பிசாசு ஈஸியாக அவங்கள ஜெயிச்சிருவான். அதனால தான் சபையை விட்டே அநேகரை பிரித்து கொண்டே இருக்கிறான், சபையின் உறவை உடைத்து கொண்டே இருக்கிறான். அப்போது கர்த்தர் பிடிப்பார், சபை பிடிக்கும், விசுவாசிகள் அன்பு பிடிக்கும். ஏன்னா மோசையும் ஆரோனும் சந்தித்த போது அவர்கள் ஒருவர் இப்போ மாதிரி ஃபோட்டோ ஆல்பத்தை வச்சு பார்த்தவங்க இல்லை. அவர் தான் மோசை, அவர் தான் ஆரோன் என்று தெரிந்திருக்க வாய்ப்பு 99 இல்லை, 100% இல்லை. ஆனால் இருவரும் சந்தித்த பொழுது அவர்கள் இருதயம் என்ன செய்து பொங்கும்படி ஆண்டவர் செய்கிறார். அதுதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சகோதரர்கள் ஒருமித்து கூடினால் எத்தனை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. இதெல்லாம் அடையாளம் பாருங்க, இதெல்லாம் அடையாளம். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, சபை விசுவாசிகள் உங்களுக்கு நண்பராய் மாறுகிறார்கள், அவர்களோடு பேசுகிறீங்க, பழகுறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, வசனம் பிடிக்குது, அந்த பாஸ்டர் பிடிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு 6 மாதம் கண்டிப்பாக இருக்கும். 8:30 மணிக்கு சர்வீஸ்னா 8 மணிக்கு வருவாங்க, 10 மணிக்கு சர்வீஸ்னா 9:30க்கு வருவாங்க, எல்லாமே இருக்கும். நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆவி குறையும். ஏன்னா நீங்கள் எப்படி ஒரு திருமண உறவை நான் இடையில சொல்கிறேன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கை திருமண வாழ்க்கையும் நீங்கள் இணைத்து பேசலாம், சபை உறவையும் திருமண வாழ்க்கையை இணைத்து பேசலாம். குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருமணமான புதுசில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எனக்கு திருமணமான புதுதில் என் மனைவிக்கு அந்த வெயில் அது ஒரு நீளமாக கொண்டு போவாங்கள்ல, அது பின்னால் பிடிச்சிட்டு 2 ஏஞ்சல் மாதிரி பிடிச்சிட்டு வருவாங்க சின்ன பிள்ளைகள், அது பிடிச்சிட்டு வராங்க. நான் முன்னால் போய்கிட்டு இருந்தேன். எப்படியோ இந்த சேர் மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் அவள் என்ன பைபாஸ் பண்ணி அவள் முந்திட்டான், நான் பின்னால் வரேன். அவள் போகிறான், திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஏதோ ஒன்று மாட்டிருச்சு, நிற்க போகிறான். ஓடி போய், கொஞ்சம் கூட வெக்கலாம் இல்லை எனக்கு, ஓடி போய் என் மனைவியை காப்பாற்றுறேன், நான் அதை எடுக்கிறேன். நான் என் மனைவிக்கு அந்த நாட்களில் வீசிங் அதிகமாக வரும், தும்முனாலே என்னமாச்சு, ஏதாவது மெடிசன் வேணுமா, ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு. ஸோ அதே மெடிசன் தான், அதே தும்மல் தான். நான் ஒரு நாள் கேட்டேன், எத்தனை நாள்லேருந்து இந்த வியாதி உனக்கு இருக்குன்னு கேட்டேன். 2 வயசுலேருந்து இருக்குன்னா, அப்போ இது லைசன்ஸ்டு வெர்ஷன், இது என்ன செய்யாது, மாறாது. ஒரு நாளைக்கு எத்தனை முறையோ திரும்ப ஏம்மா எப்படிம்மா இருக்க, இன்னைக்கு நல்லா இருக்கேம்மா அப்படின்னு கேட்ட காலம் போய் கொஞ்ச நாள் என்னாச்சு, இவ தலையெழுத்து எப்படி தான் லோக்குன்னு இருப்பான், என்ன பண்ணுறது அப்படின்னு ஆனதுக்கப்புறம் காஃபி எடுத்துகிட்டு வா, லோக்குன்னு வந்தாலும் என்னம்மா எப்படி இருக்க, என்ன பிரச்சனையா அப்படிலாம் இல்லை, காஃபியை அந்த இடத்துக்கு வர பாருங்க. ஸோ இது ஹனிமூன் ஸ்டேஜ். பார்த்தீங்கன்னா டார்லிங்னு போயிட்டு இருப்போம். ஹனிமூன் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே எல்லாருடைய வாழ்க்கை இப்படி தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாயிடுவோம். இதே தான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நடக்கும். ஆண்டோர் பேரில் உள்ள அன்பு குறையுது. அது அன்பு என்பதை விட நான் இப்படி சொல்கிறேனே, எமோஷனல் வேண்டுமானா குறையலாம், ஆனால் ஆழமான அன்பு கூடிக்கொண்டே இருக்கணும். நீங்கள் ரோட்டில் போகும்போது வயசான ஒரு கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு போனால் ரோட்டில் உள்ளவங்க அவங்கள பார்த்து பெருமையாக பார்ப்பாங்க, சொந்தமே இல்லாதவங்க, அறிமுகமே இல்லாதவங்க. ஏன் அப்படின்னா பாருங்கய்யா, இந்த வயசான பாட்டி தாத்தா கணவன் மனைவின்ற அந்த அன்பில் எப்படி இருக்காங்க பாருங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அன்பு நாளாக ஆக வளர்கிறது, தோற்றத்தினால் அல்ல, தோற்றத்தினால் அது மாறவில்லை. 2 குழந்தை பெற்று எடுத்த உடனே எவ்வளவு அழகான தேவதை போன்ற இளவரசி டயானா போல் வந்து அம்மாவும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. நான் சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இது பார்த்தேன், ஒரு படம் போட்டிருக்கான், கல்யாணமான புதுல மாப்பிள்ளை மீசையோடு இப்படி பெருசாக இருக்கிறாரு, 25வது வருஷம் ஆண்டு விழா கல்யாணம் அனிவர்சரின்னு போட்டிருக்காரு. அந்தம்மா இப்படி இருக்குது, இவர் பரதாபமாக இருக்கிறார். நிறைய பேருடைய காரியங்கள் அப்படி மாறிடுது இல்லை. ஸோ ஏதோ ஒன்று பாருங்கள். ஆனால் நாட்கள் கூடினாலும் நீ இப்போ அழகா இல்லை, நீ அப்படி ஆகிட்ட, குண்டாயிட்ட, நீ அப்படி ஆகிட்ட, இப்படி எனக்கு யாருமே அது குறைக்க மாட்டாங்க அன்பு. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, அந்த அன்பு கூடிக்கிட்டே போகும்.
உண்மையான தம்பதியினருடைய உண்மையான அன்பு அப்படி கூடும். சிலர் பார்த்தீங்களா, ஏன் தவறான கள்ள உறவுக்கு போகிறாங்க? அவங்க சிலதை எதிர்பார்த்தாங்க, அதெல்லாம் இப்போ கிடைக்கல. உடனே சோர்ந்து போய் நீலாம் வேஸ்ட்டு, ஆனால் நான் என்ன செய்கிறேன், என் தனி ரூட்டில் போகிறேன் அப்படின்னு போகிறாங்க. அவங்களுடைய அன்புலாம் உண்மையான அன்பு இல்லை, காம அன்பு. ஏன்னா ஈரோஸ் அப்படின்னு கிரேக்கத்தில் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த அன்பு. அதே போல் தான் ஆண்டவருடைய உறவிலும் ஏதாவது அவர் கொடுப்பாரு. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிப்பார், என் தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். அப்படி தான் அந்த அன்பு முதல்ல நமக்கு துவக்கிச்சு. அப்படி தான் விசுவாசம் துவக்கிச்சு. எபிரேயர் 11:6 படி எப்படி அந்த விசுவாசம் வந்துச்சு? அவரிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் தம்மிடத்தில் வருகிறவனுக்கு அவர் பலன் அளிப்பவர் என்று என்ன செய்யணும்? விசுவாசம். அதைத்தான் அவரும் எதிர்பார்த்தாரு. இளையகுமாரன் அப்பா வீட்டுக்கு சும்மா வந்துடல, பசி வந்ததுனால தான் வந்தார். அதனால் தேவைக்காக வர்றதை நான் பரியாசம் பண்ண மாட்டேன். நான் ஒரு தேவை இருந்தனால தான் எங்கள் வீடு எங்கள் ஆண்டவரை தேடிச்சு. தேவைக்காக வந்து தவறு இல்லை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த அன்பு அதிகரித்து, தேவை சந்திக்கப்பட்டாலும் சந்திக்கப்படாட்டாலும் நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இல்லைன்னா முடியாது. ஹல்லேலூயா. அந்த அன்பு கூடிக்கிட்டே இருக்கணும். அது கூடுதுன்னா நீங்கள் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவங்க. உண்மையிலே நீங்கள் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பாடுகள் வந்தாலும் நீங்கள் இருப்பீங்க. இந்த அன்பு உங்களை எந்த சிறைச்சாலையிலும் துதிக்க வைக்கும். எவ்வளோ ஊழியத்தில் பாடுகள் நெருக்கங்கள் வந்தாலும் சோர்வு தராது. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, நாங்கள் நசுங்கி போகிறதில்லை அப்படின்னு சொல்லி பவுல் சொன்னது போல ஆண்டவர் துதிக்கும்படி செய்வார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இதே நிலையில் தான் நாம் யாரோடு சேர்ந்து ஐக்கியப்படுகிறோமோ, ஒரு சபை அமைப்பை கொடுக்குறாரு பாருங்க, அதை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அது ஒரு நீண்ட கால தொடர்பு தான். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் அப்படின்ற மாதிரி சபை வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ரயில் தண்டவாளம் மாதிரி தான். அது ரெண்டும் பேரலல் தான். கிறிஸ்தவ வாழ்வும் சபை வாழ்வையும் பிரிக்கவே முடியாது. சபைக்குள்ளே நாம் எப்படி வருகிறோம்? முதல்ல இந்த தேவையின் அடிப்படையில் வருகிறோம். கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பினால் வளர்கிறோம், விசுவாசம் வளர்கிறது. சபை உறவில் நாம் வாங்குகிற நிலையில் இருந்தோம், ரிசீவிங் கம்யூனிட்டியாக இருந்தோம். ஜெபம்னா அற்புதம் நடக்கும், ஏதோ கிடைக்கும்னு வந்தேன் அப்படின்னு நிலைமை மாறி சபைக்கு நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் பாருங்க, சபை உறவு வலுப்படுகிறது. இல்லை, கணவன் மனைவி உறவு எப்படி வாங்கிக்கிட்டே இருந்தானே பாருங்க. ஒரு மனைவி மேலே எப்போ ஒரு கணவனுக்கு வெறுப்பு உண்டாகிறது? நான் கொடுக்குற சம்பளம் தான் இவளுக்கு தேவை, நான் கொடுக்குற பணம் தான் தேவை, நான் தேவையில்லைன்ற போது அந்த கணவனுக்கு அந்த மனைவி மேலே வெறுப்பு உண்டாகுது. இல்லை, எப்போ ஒரு மனைவிக்கு தன் புருஷன் மேலே உண்டாகுது, என் சரீரம் தான் அவனுக்கு தேவை, நான் அவனுக்கு தேவையில்லைன்னு கண்டுபிடிச்ச பிறகு அந்த வெறுப்பு உண்டாகுது. ஸோ கிவிங் அந்த எப்படி இருக்கணும்னா, நான் கொடுக்கறது வாங்கல். சபை உறவுகளும் அப்படி தாங்க. நான் ஒரு காலத்து சமாதானம் இல்லாமல் இருந்தேன், ஒழுக்கமற்று இருந்தேன், எத்தனையோ இல்லை இல்லை என்ற நிலை இருந்தது. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றினார், விசுவாசத்தை தந்து என்னை உயர்த்தினார். நான் மாறிவிட்டேன். இப்பொழுது என்ன செய்ய போகிறேன்? திருப்பி கொடுக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் வளர்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ பெரிய ஆளாகின்னு மட்டும் சொல்லாதீங்க, பெரிய ஆளாகி இந்த குடும்பத்துக்கு நீ பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. கிறிஸ்துவ குடும்பங்களில் இருந்து தான் அநேக முதியவர்கள் ஹாஸ்டலுக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் சர்ச்சில் சில NGO பீப்புள் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நம்ம கிறிஸ்துவ குடும்பங்கள்லேருந்து தான் பாஸ்டர் நிறைய வாலிப பிள்ளைங்களும் அவங்க அம்மா அப்பாவை மாமியாரை மாமனாரை வயசாச்சுன்னு இனி லாய்க்கு இல்லை, இனி இவங்களை பார்க்க முடியாது அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுறாங்க பாஸ்டர் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, இனி அவங்களால பிரயோஜனம் இல்லை, நீ கொடுக்க வேண்டியது இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்கல. நம்ம இது அந்த வயதான பெற்றோர்களுடைய தவறு என்ன? சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே என்ன சொல்லி வளர்த்தாங்க? நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா, நான் ரொம்ப படிக்கலடா, நான் எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டேன்டா, என் பிள்ளை செல்லும், என் கண்ணு, நீ அதெல்லாம் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு பெட்டை விட்டு கீழே கூட இறங்க விடாமல் தாய் தகப்பன்மார் என்ன பண்ணாங்க? ஹார்லிக்ஸ் வேலை கொடுத்தாங்க. நீ வீட்டு வேலை எதுவுமே செய்ய வேண்டாம், நான் உனக்கெல்லாம் பார்த்துக்கிறேன் படிக்க வச்சாங்க. படிப்பெல்லாம் படித்து நல்லா வந்தவொடனே அவன் ஒரு நாள் கேட்குறான், உனக்கு இதெல்லாம் தெரியாதுமா, உனக்கெல்லாம் தெரியாதுப்பா, நீலாம் படிக்கலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் உடையிறார் அப்பா, அப்போ தான் அம்மா உடையிறாங்க. ஏன் இது அப்பா அம்மாவுடைய மிஸ்டேக் என்ன? அன்பினால் செய்த பெரிய மிஸ்டேக் என்ன? நீ ரிட்டர்ன் ஒரு நாள் கொடுக்கணும். உனக்கு வளர்க்கிறது நான் அந்த நோக்கத்தில் நான் வளர்க்கலை, எனக்கு கஞ்சி ஊற்றுவேன்ற நோக்கத்தில் வளர்க்கலை. ஆனால் உனக்கு ஒரு ஆட்டிடியூடு வேணும். என்ன ஆட்டிடியூடு வேணும்? நான் அப்பா அம்மாவிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுக்கணும். இதே உறவு தாங்க சபையில். வேதத்தை தெரியாமல் இருந்தோம், புரியாமல் இருந்தோம், வசனங்கள் புரிந்தது, கிருபைகள் பெற்றோம்.
ஆனால் இந்த சபைக்கு நான் இப்போ என்ன சொல்லணும், என்ன திரும்பி கொடுக்க போகிறேன்? இந்த இடத்துல நிறைய பேர் விசுவாசிகள் தோற்று போகிறாங்க. அவங்க கற்றுக்கொண்ட உடனே அந்த சபைக்கு இனி நான் ஏன் வர வேண்டும் என்று முதல் தீர்மானம், ரெண்டாவது வந்தாலும் சும்மா இருப்பது என்ற ரெண்டாவது தீர்மானம். சிலர் இன்னும் சொல்லி, என்ன இது, நான் இப்படி பேசியிருப்பேன், என்ன விட்டுருந்தா இவர் இப்படி அறுத்து தள்ளுறாரு என்ற விமர்சன பார்வை வேறு. ஸோ எப்படி பிள்ளைகள் பெற்றோர் உறவில் பிரச்சனையோ அதே தான் அநேக பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகளுக்கும் சபைக்குள்ள பிரச்சனை. இது என்ன நடக்குது? கொஞ்ச நாட்களில் விசுவாசம் மங்கி போகுது, ஆண்டவர் மேலே உள்ள அன்பு மங்கி போகுது, இருதயம் கடினமாகிறது. ஒருவேளை கர்த்தர் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்தலாம், ஆனால் கர்த்தரை நேசிப்பதிலும் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் தரும் அந்த ஊழியர்களை கனப்படுத்துவதற்கு, அந்த நேசிப்பதற்கு உங்கள் இருதயம் தயங்குமானால் உங்கள் ரட்சிப்பை ஒரு விசை சோதித்து பாருங்கள், உங்கள் ஆவிக்குரிய நிலையை சோதித்து பாருங்கள். இந்த கலாத்திய நிருபத்தில் கலாத்தியர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் வித்தியாசமாய் மாறுகிறார்கள். சத்தியத்தை கீழ்ப்படிந்த போது அவர்களுடைய அடையாளம், இன்னொரு அடையாளம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1:4 நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவை அவங்க பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அற்புதம் செய்கிறவராக பார்க்கல, சிலுவையில் அறையப்பட்டவராய் பார்த்தாங்க, பாடுகளுக்கு உரியவராக பார்த்தாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாடுகள் ஒரு பகுதியை நம்ம ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் கடைசி ஒரு 10 வசனத்தை வாசிக்கவே மாட்டோம். ஏன்னா விசுவாசத்தினால சிலர் வியாதியில் இருந்து வெளியே வராமல் மரணத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சில வெற்றி அடையாமல் தோல்வி அடைந்தார்கள். அதுவும் விசுவாசம் சொல்லியிருக்கு, அதை வாசிக்கவே மாட்டோம், அதோடு முடிச்சிடும். உபாகமம் 28 முதல் சில வசனங்களை வாசித்து அப்புறம் பெருசாக உள்ள வசனங்களை வாசிக்காத மாதிரி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் கடைசி 10 வசனத்தை நம்ம வாசிக்க மாட்டோம். விசுவாசம் என்று சொன்னால் பாடுகளே வரக்கூடாது என்பது அதல்ல. கலாத்திய நிருபத்தில் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? முதலாவது என்ன, அவர் பாடுகளின் நாயகராக பார்த்தாங்க. அவருக்காக பாடு அனுபவிப்பது அதில் ஒரு சந்தோஷம் என்றைக்கு சீசர்கள் கண்டுபிடித்தாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்க உண்மையான கிறிஸ்துவின் அன்பில் வளர்ந்தாங்க, உண்மையான கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர்ந்தாங்க, அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாறினாங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு அவர்களும் சொந்தக்காரராய் மாறினாங்க. பாடுகளுக்கு பார்த்து தானங்க ஓடுனாங்க. சிலுவையில் அறைந்த உடனே யோவான் என்ற அன்பின் சீசனை தவிர யாராவது கூட இருந்தாங்களா? எல்லாரும் ஓடிட்டாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க. இவர்களாலும் எவ்வளவு அனுபவங்கள், ஆசீர்வாத அனுபவங்கள், வெளிப்பாட்டு பிரசங்கங்கள், எவ்வளவு பரவசம், இயேசுநாதருடைய கூட்டாளியா என்று சொல்லி பெருமை எல்லாம் இருந்து. ஆனால் சிலுவை பார்த்த உடனே ஓடி போனார்கள் அல்லவா? ஆனால் என்றைக்கு அந்த சிலுவையை தான், பாடு அனுபவிப்பு தான் சந்தோஷம் என்பதை பேதுரும் யோவானும் சொல்றாங்க. பாருங்க, கிறிஸ்துவுக்காய் பாடு அனுப்புவது அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. பார்த்தீங்களா? அவருடைய விசுவாசம் ஆழமாச்சு. உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன பாடுகள் வந்தாலே முறுமுறுக்கும் குணம் இருக்குமானால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, கலாத்திய மக்கள் செய்த ஒரு நாள் அவர்கள் பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது ஒரு பெரிய காம்ப்ரமைஸ் பண்ணால் போதும், நியாயப்பிரமாணத்தையும் ஏற்றுக்கொண்டா உபத்திரமே இருக்காது, காட்டி கொடுத்தல் இருக்காது. நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு விருத்த சேதனை பண்ணிவிட்டால் யூத வேஷமும் போட்டுக்கொள்ளலாம், புரஜாதியாராக இருந்து யூத வேஷமும் போட்டுக்கொள்ளலாம், யூத மத எதிர்ப்பு இருக்காது, அரசாங்க பிரச்சனை வராது. அதுதான் அவர்களுக்கு இருந்த தப்பி போகும் மார்க்கம். ஆனால் யார் ஒருவர் புரஜாதிய மார்க்கத்திலும் வந்தவர்கள் இயேசுவுக்காக சிலுவையை சுமக்க ஆயத்தமானார்களோ அவர்கள் சீசராய் மாறினார்கள். ஆனால் கலாத்திய நிருபத்திலே கலாத்திய மக்கள் ஒரு காலத்தில் இயேசுவை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் பார்க்கவில்லை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவாய் பார்த்தார்கள். கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் தாழ்ந்து போக மாட்டீங்க. எல்லாருமே பயப்படுறது, விசுவாசத்தை விட்டு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், மறுதலிக்க ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா ஆட்சி முறைகள் மாற்றம் வரும் பொழுது, அரசியல் எதிர்ப்பு வரும் பொழுது பேரை மறைக்கிறோம், விசுவாசத்தை மறைக்கிறோம். ஏன் அப்படின்னா பாடுகள் நமக்கு பிரியமல்ல, பாடுகளுக்கு நாங்கள் பங்குதாரர் இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, இந்த உலகத்தில் அவரோடு கூட பாடுபட்டால் மகிமையில் அவரோடு கூட ஆளுவோம். அதில் கலாத்திய நிருபத்தில் வாசிக்கிறபடி கலாத்திய மக்கள் முதலாவது பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஏன் பின்மாற்றம் அடைகிறார்கள்? இப்பொழுது அந்த சிலுவையை விட்டு வெளியே வர்றாங்க, வேற ஒரு இயேசுவை பார்க்குறாங்க, கொஞ்சம் ஒரு ஜாலி இயேசுவை தேடுறாங்க. அவங்க மூன்றாவதாக அவங்க 3ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 3:2. ஆவி. மூன்றாவது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். அது எப்படி பெற்றீங்க, ஏன் பெற்றீங்க, அவர் வேற ஒரு விளக்கம் கொடுக்குற, அதுக்குள்ளே போல.
ஆனால் கலாத்திய மக்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்தோம் சொன்னாங்க பாருங்க. அது வரைக்கும் கோழைகளாக தான் இருந்தாங்க, மறுதலித்து ஓடுவர்களாக தான் இருந்தாங்க சீசர்கள். பரிசுத்தாவின் பெற்ற உடனே அவருடைய வாழ்க்கை மாறிட்டு. உங்கள் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தாவி பெறும்பொழுது மாற வேண்டும். நம்ம அதுலேயும் ஒரு லிமிட் பண்ணுறோம். நீங்கள் வாங்க கொஞ்சம் நேரம் வேணால் பேசிட்டு போங்க அப்படின்னு இடம் கொடுக்குறோம். பரிசுத்தாவினால் நடத்தப்படும் ஒரு வாழ்க்கை, லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். குழந்தை அனுபவம், கிறிஸ்துவுக்குள்ள குழந்தை அனுபவம் ஒன்று இருக்குது. ஆனால் வளர்ந்த முதிர்ந்த அனுபவம், முதிர்ச்சி பெறும் அனுபவம், மெச்சூரிட்டிக்குள்ள எப்போ வர்றோன்னா பரிசுத்தாவினால் நடத்தப்படும் பொழுது. எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். என்னைக்கு நீங்கள் பரிசுத்தாவின் கடைசி என்னோடு கூட பேசினார் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும்? வேதாகமத்தை வாசிக்கும் பொழுதாக இருக்கலாம், ஜெபிக்கும் பொழுதாக இருக்கலாம், ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுதாக இருக்கலாம். என்னைக்கு உங்களால் தைரியமாக சொல்ல முடியும் என்னோடு ஹோலி ஸ்பிரிட் பேசினார், பரிசுத்தாவின் உணர்த்தினார்? ஹி கன்விக்ஸ், உணர்த்துகிறார், பேசுகிறார். இல்லை, இந்த அனுபவங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இழந்திருந்தால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இல்லாவிட்டால் நாமளும் கலாத்திய நிருபத்து மக்களே, அந்த நிருபத்தில் சொல்லப்பட்ட கலாத்திய விசுவாசிகள் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பை விட்டு விலகும் பின்மாற்றத்துக்குள்ளே போய்விடும் அபாயம் உண்டு. ஸோ பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் அவர்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர்கள் பாடுபட்டவர்கள். இல்லை, இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ, அவர்கள் வீணாய் போயிட்டே. ஒரு காலத்தில் அவங்க கிறிஸ்துவுக்காக பாடுபட்டவர்கள், உறவினர்களிடத்துல, அரசாங்கத்தின் இடத்துல, எல்லா மட்டத்திலும் பாடுகளை பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பாடுகள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அதை விட்டு வெளியே வர நினைக்கிறாங்க. இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம். யூதர்களானதுனால் அல்ல, விசுவாச மார்க்கத்தார் அன்றி ஆபிரகாமின் சந்ததி. இவங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வாசிங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க, 8, 9 சேர்த்து வாசிங்க. நாம் ஜெபிக்கும் நேரம் வந்து விட்டது. தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள்ளே சகல ஜனங்கள் ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாம் சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அல்லேலூயா. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்லி நீ காலையில் பாஸ்டர் மிக அழகாக 7 ஆசீர்வாதங்கள் என்று சொன்னாங்க பாருங்க. அது நமக்கு உண்டா? நமக்கு உண்டு, நமக்கு உண்டு. என்ன அதை சொல்லுங்க, என்னெல்லாம் ஆசீர்வாதம் சொன்னார்? ஆபிரகாமே, உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதித்து உன்னை பேரை பெருமைப்படுத்தி. அவன் பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறாரா? அவன் பேரை பெருமைப்படுத்தி. அப்புறம் உன்னை ஆசீர்வதிக்கல, ஆசீர்வதிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, 7 விதமான ஆசீர்வாதங்களை மெடிடேட் பண்ணுங்க. சிலர் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு சொன்னாலே கோவப்படுறவங்களும் இருக்கிறாங்க கிறிஸ்துவ மக்களில். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லைங்க. பேரை பெருமைப்படுத்தி அப்படின்னா என்ன புரிந்து கொள்ளணும் தெரியுமா? நான் புரியாமல் இருந்தேன். என் பேரை ஏன் பெருமைப்படுத்தணும் ஆண்டவர்? ஏன் பெருமைப்படுத்தணும்? நான் ஒரு நாளில் புழுதியிலே கிடந்தேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து வைத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணினான். என்னுடைய துவக்கத்தை நான் சொல்ல வேண்டுமானால், என்னுடைய சாட்சி சொல்ல வேண்டுமானால், சங்கீதம் 113 நாம் வாசிக்கிறது போல அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து வைத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறார். படிப்பு இல்லை, பணம் இல்லை, சரியான அந்தஸ்து இல்லை, சொந்த பந்த ஆதரவு இல்லை. ஆனால் ஆண்டவர் 1 Corinthians 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல பலகீனமான எண்ணெய், ஐஸ்வர்யம் இல்லாத எண்ணெய், ஞானமற்ற எண்ணெய், பைத்தியமாய் தோன்றின எண்ணெய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. என்னை அவர் ஆசீர்வதித்தார். அட்ரஸ் இல்லாமல் இருந்தேன், ஒரு சின்ன இடத்தை கொடுத்தாரு, 8 பேர் அடங்கி ஒரு சபைக்கு கொடுத்தாரு. அங்கே தான் நீ பாஸ்டர்ன்னு சொன்னார். அந்த சின்ன ஊரில் முகவரி தெரியாமல் என்னை எதிர்த்தார்கள், போராடினார்கள், என்னை துரத்தும்படி போராடினார்கள். அதே இடத்துல தான் இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வலிமையான ஒரு அமைப்பாக நாங்கள் மாறி இருக்கிறோம். ஆனால் இந்த பேரை பெருமைப்படுத்தின என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. நான் எந்த அளவு பாருங்கள், ஒரு கட்டத்தில் என்னுடைய ஊரில் உள்ள சில சபைகள் என்னை யூஸ் பண்ணாங்க. என் பேர் அந்த அளவுக்கு பெருமையாச்சு. பாருங்களா, பேர் பெருமைன்னா ஊழியத்தின் எல்லை விரிவுடையது தான் புதிய ஏற்பாட்டினுடைய அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. பிரபல்ய நோய் கொண்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே அந்த பிரபல்யம் அல்ல. ஒரு காலத்திலே என்னை சீண்டுவார் யாரும் இல்லை. ஆனால் இன்றைக்கு என்னை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பேரை பெருமைப்படுத்தியிருக்கிறார். அவனுடைய விளைவு என்ன? பல ஆயிரங்களுக்கு என்னால் ஊழியம் செய்ய முடிகிறது.
அல்லேலூயா. ஒருவேளை நான் முன்பு போல அட்ரஸ் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் நான் யாருக்கும் பிரயோஜனமாக இருக்க முடியாது. கொஞ்சம் பேருக்கோடு நின்றிருப்பேன். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை 3 வருடமாக பிரித்து சொல்கிறாங்க. அறிமுக ஆண்டு, வளர்ச்சியின் ஆண்டு, மகிமையின் ஆண்டு. அந்த அறிமுக ஆண்டில் அடுத்து வளர்ச்சியின் ஆண்டுக்குள்ளே போகும்போது தான் அவர் பிரபல்யம் அடைகிறார். அதை வளர்ச்சியின் ஆண்டு என்று சொல்வார்கள், இல்லாவிட்டால் பிரபல்ய ஆண்டு. பிரசித்தம் பெற்றார், அவருடைய கீர்த்தி பிரசித்தம் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அவருடைய எல்லை கலிலேயாவுக்குள் சுருங்கி விடக்கூடாது. ஊழிய எல்லை, அவருடைய எல்லை எருசலேம் முழுசும் போகணும். அவர் பலஸ்தீனா தேசம் அப்படி சுற்றி திரும்பும்போது சமாரியாவுக்குள்ளே போகணும். பூமியின் கடைசி விருந்த ஒரு அஸ்திபாரத்தை கொடுத்துட்டு தான் போனார். எல்லா பக்கங்களும் அப்படி ஊழியத்தின் அந்த எக்கோ, அந்த எனர்ஜி வெளியில் போகணும் அல்லவா? அதை தான் அவர் செஞ்சார். அப்போ பாருங்க, அவர் பிரபல்யம் அடைய அடைய அவருடைய நாமம் புகழப்பட புகழப்பட பாடுகளும் அதிகரித்தது, கிருபையும் பலனும் அதிகரித்தது. அல்லேலூயா. அதனால் என் பேரெல்லாம் பெருமை வேண்டாங்க, நான் மறைந்து கொள்கிறேங்க, நான் மறைந்து கொண்டு ரொம்ப ரொம்ப தூசியாக இருக்கிறேன் அப்படின்னு சில தாழ்மையாக இருக்கிறது போல் நினைத்து போலியான தாழ்மைக்குள் சிக்கிக் கொள்வாங்க. ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. மறைஞ்சிருக்கேன் கொடுக்கவும் மாட்டாங்க, காணிக்க கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் நான் வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. நான் யாருக்கும் அப்படினால தெரிகிற மாதிரி கொடுக்க மாட்டேன். சரி, தெரியாமலாவது கொடுங்களேன், கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் சாக்கு போக்குகள். இப்படிப்பட்ட அநேக மக்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறோம். பேரை பெருமையாக்கி, பேரை பெருமைப்படுத்தி. அல்லேலூயா. நான் ஒரு நாள் கேட்டேன், வானத்து நட்சத்திரங்களை போல பெருமை நட்சத்திரங்களை போல ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிடுறீங்க ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு ஓகே, அவனுக்கு இத்தனை 3000 வருஷத்துக்கு மேலே ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒரு ஈசாக்கில் ஆரம்பித்து அந்த வாக்குத்தத்த சந்ததி ஒரு பக்கம், வாக்குத்தத்தம் இல்லாமல் இஸ்மவேல் மூலமாக ஒரு சந்ததி, வானத்து நட்சத்திரம் போல் இப்ராஹிம் எங்கள் தப்புன்னு அவன் சொல்கிறான், நாங்கள் ஆபிரகாமின் தப்புன்னு சொல்கிறோம். ஓகே, ஆனால் எனக்கு 11ஆம் மணி வேளையில் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. எனக்கும் ஆபிரகாமின் இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறும்? எப்படி எனக்கு தான் எடுக்க முடியும்? இன்னும் என் பிள்ளைகளுக்கு கூட நான் பேர குழந்தைகளை நான் பார்க்கலையே, காத்து கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்ப அப்படின்னு சொன்னார். ரைட், அது எனக்கு திருப்தியால். வானத்து நட்சத்திரங்கள்னு ஆபிரகாம் சொன்னதை நான் எப்படி எடுக்க முடியும்? அப்போ சொன்னார், ஒரு எனக்கு ஆண்டவர் புரிய வைத்த ஒரு காரியத்தை உங்களோடு நான் பேசுகிறேன். என்னை உற்சாகப்படுத்தின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் விசுவாசி இருந்த நாட்களில் இருந்து நான் ஆத்மாதாயம் செய்கிறேன். இன்றைக்கி ஆத்மாதாயத்தை பயிற்சி கொடுக்குறேன். நான் ஆத்மாதாயத்தை நேரடியாக சுவிசேஷம் சொல்லி அப்படியே ரட்சிப்புள்ள நடத்தி ஞானஸ்தானத்துக்கு நடத்தி எத்தனை பேர்னா இத்தனை வருஷத்தில் ஒரு 10 பேருக்குள்ளே தான் பண்ணியிருப்பேன். ஆனால் ஆத்மாதாயம் பயிற்சி கொடுத்து எத்தனை பேர் நடத்தியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் என்கிட்ட ஆண்டவர் கேட்டார், நீ யார் உன்னுடைய பிள்ளைகள் நீ சொல்லுவ, ஆவிக்குரிய பிள்ளைகள்? உடனே பேரெல்லாம் சொல்லி எழுதினேன். 10 பேர்கிட்ட வராங்க, 8, 9, 10 பேர் வர்றாங்க. ஸ்தோத்திரம், என்னுடைய பிள்ளைகள் 10. சரி, இப்போ அவங்க மூலமாக எத்தனை ஆத்மாக்கள் வருவாங்க கணக்கு பாரு அப்படின்னாரு. கணக்கு பார்த்தேன். அவங்க இப்போ என் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட 3-4 பேர் பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க மூலமாக எத்தனை ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க பாருங்கள். அதை விட பாருங்கள், என்ற ஊழியத்தை உங்கள் சபையில் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். உங்கள் சபை திருச்சியில் எங்களுக்கு முக்கியமான சென்டராக ஒரு காலம் இருந்துச்சு. எனக்கு கவனம் சரியாக இருக்கும்னா 75 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அந்த காலத்திலே. இங்கே எந்த ஊர்லேயும் அந்த மாதிரி ஒரே சபையில் 75 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கல. உங்கள் பாஸ் எங்களை விட மாட்டாங்க, தொல்லை பண்ணுவாங்க இங்கே வரணும்னு சொல்லி. அப்படி வந்து கொடுத்துருக்குறோம் 75 பேர் பாருங்கள். இதை மாதிரி விசுவாசிகளுக்கு மட்டும் மூலமாக 10,000 விசுவாசிகளுக்கு கொடுத்துருக்குறோம். 2003லேருந்து 2008 வரைக்கும் எத்தனை பேர் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் 2800 பாஸ்டர்ஸ் கொடுத்துருக்குறோம். 2008லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படின்ற ஒரு ஊழியத்தை செய்கிறோம், பயிற்சி கொடுக்குறோம். எத்தனை பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம்? 4000 பாஸ்டர்ஸ் கொடுத்துருக்குறோம். அதில் விசுவாசிகளுக்கு நேரடியாக குறைவான அளவு கொடுக்குறோம், ஆனாலும் அதிலும் 10,000 பேர். அப்படியானால் எங்களுடைய சிறு ஊழியத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 6000 பாஸ்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதுக்கு. 20,000 விசுவாசிகளுக்கு. அவங்க மூலமாக ஒரு வாழ்நாளில் 10 பேர் அவங்க ஆதாயம் பண்ணாலும் எத்தனை பேர் வருவாங்க? 20,000 × 10 ஆயுள் முழுக்க. நாங்கள் இப்போ பயிற்சி கொடுத்தே உங்கள் சபைக்கு வந்தே 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு, இல்லை அதுக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரே ஒரு ஆத்மாவை தான் ஆதாயம் பண்ணியிருப்பீங்க. 20,000 பேரும் ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணாலும் எங்கள் மூலமாக எத்தனை பிள்ளைகள் எங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் இருப்பாங்க. ஆண்டவர் இது மாத்திரம் இல்லை, நீ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி எழுன்ற பார்த்தியா, என்ன முடியுதில்லை உனக்கு. நான் உனக்கு சொல்லுகிறேன், பரலோகத்தில் வரும்போது அங்கே ஒரு பாடல் பாடுறோம் பாருங்க, ஒரு வசனம், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். அப்போ சொல்லுவாங்க,
அவர் ஒருத்தர் ஓடியும் சொல்லாரு, நான் உங்க மூலமா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாரு. அடுத்தவர் சொல்லுவாரு, அவர் மூலமா ரட்சிக்கப்பட்டேன். ஒரு லிங்க் போய்கிட்டே இருக்கும் பாருங்க. பல சந்ததி நட்சத்திரத்தை போல நம் மூலமாய் ஆபிரகாமே ஆசீர்வாதம் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் வாக்கு பண்ணாரு, வாழ்க்கைப்பட்டவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கலாம் அநாத ஸ்திரீகளின் பிள்ளைகள் அதிகம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. Glory to God. Thank you Jesus. ஸோ இந்த அடிப்படையில் இந்த கலாத்திய மக்களை வைத்து நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நம்ம இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியுமா? சுதந்திரிக்க முடியும். ஆபிரகாமை எப்படி விசுவாசித்தான் அது என்னன்றதை நம்ம 2 நாளாக படித்து கொண்டு இருக்கிறோம். அதில் சில காரியங்களையும் நம்ம தொடர்ந்து படிக்க வேண்டும். எப்படி நம்ம இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டேன். அப்படியே லிட்டரலாக ஆபிரகாமுக்கு 7 ஆசீர்வாதங்களா சில பிரசங்கமார் நீ பாஸ்டர் சொன்னது போல சொல்லுவாங்க. சிலர் 5 ஆசீர்வாதங்களை சொல்லுவாங்க. நான் அந்த 5 ஆசீர்வாதங்களை முக்கியப்படுத்தி நான் சொல்வேன். அதுலேயும் குறிப்பாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பகுதி. என் மூலமாக பிறர் ஆசீர்வதிக்கப்படணும். அது எப்படி அது நடக்கும், எப்போ நடக்கும், இதெல்லாம் நம்ம நாளை காலையில் படிக்க போகிறோம். கிறிஸ்துவின் சந்ததி, வாக்குத்தத்தத்தின் சந்ததியான நமக்கு இன்னொரு பெயர் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி பெருமைப்படுவதில் அர்த்தம் இல்லை. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்துக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவை பிடிக்காத ஒரு ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் கிறிஸ்துவின் ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆபிரகாமின் சந்ததி ரிலீஜியஸ் சந்ததி. அப்படிப்பட்ட சந்ததியை நாம் ஏமாந்து விடக்கூடாது. கலாத்தியர்கள் ஒரு நாள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் எவனோ ஒருவன் உள்ளே புகுந்தான், கள்ள உபதேசத்தை போதித்தான், எவனுக்கோ ஒருவனுக்கு இடம் கொடுத்தார்கள். அவனை குறித்து பவுலுக்கு எப்படி கோபம் வருது பாருங்க. இந்த நிருபத்தில் எழுதும்போது கலாத்திய மக்கள் சொல்றாரு, எவன் இப்படி பண்ணா உங்களை, யார் உங்களை திசை திருப்பினா அவன் சபிக்கப்படுவானாகன்றாரு. புதிய ஏற்பாட்டில் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை சொல்றாரு, சபிக்கப்படுவானாக. ஏன்னா மிக முக்கியமான சத்தியம், உங்கள் கண்களை திறந்தது, உங்களை வாழ வைத்தது, உங்களை உயர்த்த வைத்தது. நீங்கள் பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாய் தெரிந்து கொண்ட ஆபிரகாமின் சந்ததி. ஆனால் ஆபிரகாமின் சந்ததி என்ற பெயரை மிஸ்யூஸ் பண்ணி பெருமை பாராட்டி செலிப்ரேட் பண்ணுறீங்க. ரிலீஜியஸ் பீப்புளாக மாறிட்டீங்க. யூதர்களை உங்களை வஞ்சம் பண்ணிட்டாங்க. அவங்களாவது யூதர்கள் அவங்க பண்ணாங்க, நீங்கள் அதை அறியாதவர்கள் உங்களையும் அவங்க கலர் பண்ணி உங்களையும் வேஷம் போட வச்சுட்டாங்களே. ரொம்ப வேதனையோடு அவர் ரொம்ப கண்ணீரோடு இந்த நிருபத்தை எழுதியிருப்பார் நான் நம்புகிறேன். இங்கே இருக்கிற இந்த பாடங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு எப்படி பொருத்தி பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையோடு எப்படி எடுத்துக்கொள்ளணும். வேத வசனத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், வாக்குத்தத்தங்களை தியானிக்கும் பொழுது எப்படி தியானிக்க வேண்டுமோ அதே போல் தான் சரித்திர சம்பவங்களையும் தியானிக்கணும். அன்னைக்கு நடந்த சரித்திரம் அன்னைக்கோட முடிஞ்சிருக்கும், அதில் ஒன்றும் இருக்காதுன்னு நாம் நினைப்போம். ஆனால் அன்னைக்குள்ள சரித்திரத்தை இன்னைக்குள்ள கான்டெக்ஸ்டுவலாக பார்க்கணும், இன்னைக்குள்ள தொடர்போடு படிக்கணும். பைபிளை வாசிக்கிறதுக்கு ஒரு புதிய முறைன்னா நீண்ட காலமாய் போதிக்கப்படும் ஒரு முறை. அவங்க காலத்தில் அவங்க என்ன புரிந்து கொண்டாங்க அப்படிங்கிற நிலையில அந்த அர்த்தத்தோடு படிக்கிற ஒரு முறை. பைபிள் காலத்தில் ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார், ஈசாக்கோடு பேசினார், இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினார். அவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் அவர்கள் மனநிலையிலிருந்து. ரெண்டாவது, யார் இந்த செய்தியை சொன்னது, எரேமியாவா ஏசாயாவா? அவர்கள் மனநிலையிலிருந்து அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது. மூன்றாவது, நம்முடைய காலத்திலிருந்து அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும். இந்த வசனங்களை எல்லாம் கிறிஸ்துவாகிய அந்த சந்ததி என்பதை நாம் கலாத்தியன் நிருபத்து மக்களோடு முடித்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தி நாம் பார்க்கணும். அப்போதான் இந்த முகாமினுடைய முக்கியமான நோக்கமும் நிறைவேறும். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார் என்று சொல்லுகிறீங்க? கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்.